நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து இசனடியார் பெருமையின எல்லா உயரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகுமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லவரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருந்து எல்லாம் வல்ல பெருமான் அருள் தரும் பன்னார்மொழி அமர்ந்தமர் திருநாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள் தரும் நீள் நெடுங்கண்ணி தாயாருடவர் அண்டமுழுதுடையார் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி உரையாசிரி சிவக்கண ஐயாவுடைய திருவடிகளை நில இணைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சுனை செல்வர்களே, தொன்ற புராணத்தில் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் நம்பிகள் சுந்தரமூர்த்தி சாமிகள் தில்லையம்பதி வழிபாடு செய்யக்கூடிய பாங்க சிந்திக்கும். பெரிய புராணத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான சில பகுதியில் அப்படின்னா தில்லையம்பதியில் பெருமக்கள் வழிபாடு செஞ்சது ஒரு மிக மிக சிறந்த ஒரு பகுதி. அது இன்றைக்கி சுந்தரர் எப்படி வழிபாடு செஞ்சாருங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி நம்முடைய நாவுக்கரசு பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் தில்லை வருகின்ற பொழுது எப்படி வழிபாடு செஞ்சாங்கிறதை நம்ம இன்றைக்கி கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். 105வது திருப்பாட்டு. இப்போ வெளியில் எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு முதல்ல திருவீதியை வணங்கி கொண்டு அப்படியே உள்ளே வர்றார். திருவாயிலை வணங்குகிறார். அப்படியே உள்ளே வணங்கி கொண்டே வர்றார். அடியார் பெருமக்கள் அவரை எதிர்கொண்டு வணங்குகிறார்கள். அப்படி எதிர்கொண்டு வணங்குகின்ற பொழுது தான் யார் முன்னாடி வணங்குனாங்கன்னு தெரியாத அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்லார். அன்பின் வந்தெதிர்கொண்ட சீரடியார்கள் தாமோ நம்பி அடியாரோடு நம்பி ஆரூரர் தாமோ யாவர் முன்பு இறைஞ்சனர் என்று அறியா முறைமையால் எதிர்வணங்கி மகிழ்ந்து என்று சொல்லி அந்த வணக்கம் அப்படி இருந்தது. யார் முன்னாடி விழுந்து வணங்கினாங்கன்னு தெரியல என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு போற்றுகின்றார். அது மாதிரி எல்லாம் வணங்கி கொண்டு வடக்கு வாயில் வழியாக போகிறார். வடக்கு வாயில் வழியாக உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து பெருமானுடைய அந்த ஒரு திருக்களிற்றுப்படி என்று சொல்லக்கூடிய அந்த 5 படிகள் இருக்கும். அந்த யானையினுடைய களிர் தும்பிக்கை போல ஒரு படி இருக்கும். அந்த இடத்துக்கு வந்துட்டார். அங்கே வந்து தான் பெருமான் அப்படியே விழுந்து வணங்குறார். அங்கே விழுந்து எழுந்து திருப்படி மருகின்றிருந்து பெருமானை வணங்குறார். அதுதான் அதாவது இந்த பாட்டில் வந்து சாமியை பார்க்குறாரு. பார்த்த உடனேயே அவருக்கு ஒரு மெய்ப்பாடு ஏற்படுது. மெய்ப்பாடு ஏற்படுகின்ற பொழுது மாற்றி மாற்றி சொல்வார். அதாவது முதல்ல வந்து எதை சொல்லணும், அந்த கரணங்களை சொல்லணும். உள்ளே வந்து அந்த ஆசை வரும். அப்புறம் கண்ணு முதல்ல பார்க்கும். அப்புறம் கை வந்து குவியும் இல்லைங்களா. இங்கே மாற்றி சொல்லுவார் சேக்கிழ பெருமான். முதல்ல கையை குவித்ததை சொல்கிறார். அப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா கைகள் சொல்லி அப்புறம் கண்ணை சொல்லி அப்புறமா அந்த கர்ணத்தை மாற்றி மாற்றி சொல்லுவார். முன்னாடி சொல்கிறது பின்னாடியும் பின்னாடி சொல்கிறது முன்னாடி. அப்படின்னா அதாவது சுந்தரருக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியல. அந்த வேகத்தை அப்படி சேக்கிழ பெருமான் மாற்றி சொல்கிறார். இந்த பாட்டு ரொம்ப அருமையான திருப்பாட்டு. வையகம் பொலிய மறைச்சிலம்பு அரற்ற மன்றுளே மாலையன் தேட ஐயர்தாம் வெளியே ஆடுகின்றாரை அஞ்சலி மலர்த்தி முன்குவித்த கைகளோ திளைத்த கண்களோ அந்த கரணமோ கலந்த அன்பு உந்த செய்தவ பெரியோன் சென்று தாழ்ந்து எழுந்தான் திருக்களிற்றுப்படி மருங்கு. முதல்ல அன்பு உந்தியது. இந்த மாதிரியெல்லாம் ஆனதுக்கு என்ன காரணம்னா முதல்ல அன்பு உந்தியது. அதுதான் ரொம்ப முக்கியம். பெருமானை வழிபாடு செய்ய வருகின்ற பொழுது நமக்கு என்ன வரணும், அன்பு வரணுங்க. அப்படி அன்பு வந்ததுன்னா எது என்ன நடக்குதுன்னு தெரியாது. நம்ம கையை முன்னாடி குவிச்சாரா கண்ணு முதல்ல பார்த்ததோ அந்த கரணங்கள் வேலை செஞ்சாங்கிறதெல்லாம் அப்புறம் முதல்ல அன்பு வந்தணும். நம்முடைய கண்ணப்ப நாயனாருக்கு அதுதான் வேலை செஞ்சது. அந்த அன்பு தான் அவரை வந்து அழைச்சிட்டு போச்சு. நாணனும் அன்பும் நளிர்வரை ஏறம்பர். நாணன் முன்னாடி போகிறான். நாணன் தான் கூட்டிகிட்டு போகிறான். சாமி கண்ணப்ப நாயனார் போகிறாரு. இந்த நாணனுக்கு முன்னாடி இவருடைய அன்பு முன்னாடி போகுதான். கண்ணப்ப நாயனார் போயிட்டுருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி அவருடைய அன்பு முன்னாடி போகுது. நாணனும் அன்பும் அப்படின்னு அந்த இடத்துல நாணனும் கண்ணப்ப நாயனார்னு சொல்கிறதில்ல. நாணனும் அன்பும் நல்வரை ஏற அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நாணன் போயிட்டுருக்கிறான். நாணனுக்கு முன்னாடி கண்ணப்பருடைய அன்பு போயிட்டுருக்கு. அதுதான் பெரியவங்க வந்து எப்படி பெருமானை வந்து வழிபாடு செஞ்சாங்க அப்படிங்கிறது. இப்போ நம்மளுடைய அறிவுக்கோ அவங்களுடைய அறிவுக்கு என்ன வேறுபாடு அப்படிங்கிறத பிரித்து காட்டுறார் சேக்கிழ பெருமான். இந்த இடத்துல அதான் சொல்கிறார். வையகம் பொலிய அப்படின்னு. வையகம்னா இந்த உலகங்க.
பிரம்ம விஷ்ணுக்கள் தேட வையகம் பொலிய மறைச்சிலம்பு அரற்ற மன்றுளே மாலையன் தேட அப்படின்னார். திருமால் பிரம்மா இவங்கெல்லாம் தேட, பிரம்ம விஷ்ணுக்கள் தேட, உலகம் விளங்க வேத சிலம்பு ஒலிப்ப அம்பலத்தினுள் வெளியே திருக்கூத்து ஏற்றும் அந்த இறைவனை உள்ள ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமானை என்ன செஞ்சாராம்? முதல்ல மலர்த்தியும் குவித்தும் கூப்பிய கைகளும், முதல்ல கையை சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார்? ஆனந்தித்த கண்களும், அதனால் அந்த காட்சியை பார்த்து ஆனந்தம் அடைந்த கண்களும், இவற்றின் உட்கலந்த அந்த கரணங்களும் அப்படின்னு. அப்புறம் அந்த கரணங்களும் கொண்டவராய் அன்பினாலே உந்தி செலுத்த பெற்று செய்யும் தவத்தில் பெரியோராகிய நம்பிகள் திருக்களிற்றுப்படியின் பக்கத்தில் சென்று தாழ்ந்து எழுந்தனர். அப்படியே கீழே விழுந்து திருக்களிற்றுப்படி முன்னாடி அப்படி நிற்கிறார். அது அப்பர் சாமிகள் கைலை காட்சி கண்டதை நமக்கு சேக்கிழார் பெருமான் திருவையாற்றில் சொல்கிற பொழுது எப்படி சொல்லுவார்னா, கண்ட ஆனந்த கடலினை அப்படிங்கிற. அது எப்படி இருந்ததாம் அந்த காட்சி? கைலாயமே அங்கே வந்துருச்சு. கைலாயம் வந்து எங்கே, கைலாயத்தில் என்னென்னவெல்லாம் இருக்குமோ அத்தனையும் இப்போ எங்கே இருக்குதுன்னா திருவையாறில் இருக்குது. ஆடி அமாவாசையில் அப்படியே எல்லாம் வந்துருச்சு. அதான் சொல்கிற, கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டுனர். கையில் பாத்திரத்துல எல்லாம் அந்த தண்ணியை மோக்க முடியல. எப்படி மோண்டாரா? கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு எதிர் விழுந்து எழுந்து மெய் குலைந்து, அப்படின்னு சொல்கிறாரு, மெய் குலைந்து அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார் தொண்டனாருக்கு நிகழ்ந்தது யார் சொல்ல வல்லார் அப்படின்னு. இந்த வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு வேரொளி பவல வெற்படை இடப்பாகம் கொள்ளு மாமலை ஆளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரி முன்கண்ணனர் வாக்கின் மன்னவனார். அந்த இடத்துல அப்படி அது இமயமலை கைலாயமலையே அங்கே வந்தது. வெள்ளி வெற்பின் மேல் இந்த வெள்ளி மலையில் மரகத கொடி உமையம்மையோடு சாமி வந்து அங்கே விடையோடு இருக்கிறார். அந்த காட்சியை பார்க்கிறார். அந்த காட்சியை பார்த்த உடனேயே அவருடைய மெய்ப்பாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறது, அப்படி கீழே விழுந்து எழுந்து அப்படியே உடம்பெல்லாம் கண்ணீர் நலைந்து பெருமான் அப்படியே வணங்கி அந்த அந்த காட்சியை தான் சொல்கிறார். யார் சொல்ல வல்லார் அப்படின்னா, யாராலையும் அவர் நாவுக்கரசு பெருமானுக்கு நிகழ்ந்ததை யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாருங்க. அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே மலர்த்தியும் குவித்தும் கூப்பிய கைகளும். முதல்ல கையை சொல்கிறாரு. ஆனால் முதல்ல என்ன நடந்திருக்கு? அந்த கரணங்கள் தான் வேலை செஞ்சுருக்கு. இல்லைன்னா மனம் புத்தி இதெல்லாம் தான் வேலை செஞ்சுருக்கு. ஆனால் மாற்றி மாற்றி சொல்கிறதுக்கு காரணம் அதுதாங்க. அது தவத்தில் பெரியோராகிய நம்பிகள் அப்படின்னாரு. நம்பிகளுடைய தவத்துக்கு இணைய ஒரு தவத்தை சொல்லவே முடியாது. ஏன்னா இறைவனே சொல்கிறார். யார்? சிவபெருமானே போய் சங்கிலி நாச்சியார்கிட்ட தூது செல்லுகின்ற பொழுது அவர் சொல்வார், ஏற்கனவே சுந்தரருக்கு வந்து பறவை நாச்சியார் திருமணம் ஆயிடுச்சு. இப்போ சங்கிலியை போய் கேட்கணும். சங்கிலியை போய் சங்கிலிகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, சாமி சாரும் தவத்து சங்கிலிகள் மேருவரையின் மேம்பட்ட தவத்தான் அப்படின்னார். சாலை என்பால் அன்புடையான். ஒருத்தர் எப்படி அறிமுகப்படுத்தணுன்னா சாமிகிட்ட தான் கேட்டுக்கணும். சாமிகிட்ட தான், சிவபெருமான்கிட்ட தான் கேட்டுக்கணும். எப்படி அறிமுகப்படுத்துகிறார் பாருங்க. சாரும் தவத்து சங்கிலிகள்னார். நீ பெரிய தவமுடையவள் தான். ஏன்னா திருமணமே வேண்டான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, கோயிலில் மலர் துண்டு செஞ்சிட்ருக்குறாங்க. 4 பக்கம் திரைச்சீலை அமைத்து அப்படி அஞ்செழுத்தை மனசுக்குள்ளே சொல்லி எந்த இதுவும் பேசாமல் அஞ்செழுத்தை மட்டும் மனசுக்குள்ளே சொல்கிறாங்க. சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், அன்புனார அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்து அப்படின்பா. இப்போ மலர் தொடுக்கின்ற பொழுது வெளியில் பேச மாட்டாங்க. அஞ்செழுத்தையும் வந்து எப்படி சொல்லணும், உள்ளுக்குள்ளே தான் சொல்லிவிட்டு அந்த அம்மா மலர் தொடுத்துட்டு இருக்குது. அதனால் சொல்கிறார் சாரும் தவத்து சங்கிலிகள் அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்கிறார், மேருவரையின் மேம்பட்ட தவத்தான். நான் இருக்கக்கூடிய இமயமலையை விட சிறந்த தவம் செஞ்சவன் சுந்தரன் அப்படின்னார். பாருங்கள், அம்மாவும் தவம் செஞ்சவங்க தான். ஆனால் அவன் எப்படி தவம் செஞ்சுருக்கிறான்? நான் இருக்கக்கூடிய மேருமலையை விட தவம் செஞ்சவன். அதை விட இன்னொரு தகுதி அவனுக்கு என்ன தெரியுமா? சாலை என்பால் அன்புடையான் அப்படின்னு. அதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? பெருமான் மேலே அன்பு இருக்கணும். சாலை என்பால் அன்புடையான் உன்னை என இறந்தான். உன்னை வேணும்னு கேட்குறான். அவன் எப்படிப்பட்டவனா? வெண்ணை நல்லூரில் எல்லாரும் பார்க்குற மாதிரி நான் அவனை ஆட்கொண்டேன். உன்னை வேணும்னு கேட்குறான். அதனால் அன்பால் நீ அவனை வந்து நீ விரும்பு, அன்பால் அணைவா என்று சொல்லி இறைவனே சொல்வார். இங்கே அதே மாதிரி சொல்கிறாருங்க, செய்தவர் பெரியோன் சென்று தாழ்ந்து எழுந்தான் அப்படின்னு. செய்தவர் பெரியோன் அப்படிங்கிறது தவத்தில் ரொம்ப பெரியவர் யாருன்னா சுந்தரருக்கு. நம்ம சிவபெருமானே வந்து தோழராகக்கூடிய அளவுக்கு தவம் செஞ்சுருக்கிறார். அதான் அந்த அம்மா அவரை ஈன்ற தாயாரை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்லுவாருங்க, இசைஞானி பிராட்டியார் சரிதமே ஒரே பாட்டு தான்.
ஒரே பாட்டு தான், அதுக்கு மேலே பாட்டே கிடையாது. அந்த ஒரே பாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது ஒளியாம் பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமணையால் அழியாப்புறங்கள் எய்தளித்தார் ஆண்ட நம்பி தம்மை பயந்தார். எளியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமோ முடியாது, எவருக்கும் முடியாதால் அப்படின்னு. அப்படின்னா அந்த அம்மாவுக்கு என்ன பெருமைன்னா, அந்த அம்மாவை பற்றி அதிகமாக, அந்த அம்மா திருவாரூர் ஞான சிவாச்சாரியருடைய மகள் அப்படிங்கிறது தான் குறிப்பு. ஒரு பெரிய சிவாச்சாரியருடைய மகள். அதான் சொல்கிறாரு, ஒளியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமணையார். சடையநாயனாருடைய மனைவி, சுந்தரருடைய அம்மா இல்லையா. அதுக்கு மேலே என்ன சொல்கிறார் பாருங்க, அழியாப்புறங்கள் எய்தளித்து ஆண்ட நம்பி தம்மை பயந்தார். சிவபெருமான் திரிபுரங்களையெல்லாம் எரித்த சிவபெருமான் இருக்கிறார் பாருங்க, அவருக்கே ஒரு தோழராகக்கூடிய ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய பெருமை. அழியாப்புறங்கள் எய்தளித்து ஆண்ட நம்பி தம்மை பயந்தார் இளியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை. அந்த குலம் எப்படிப்பட்ட குலம்? பெரிய சிவாச்சாரியார் குலம், சைவ கோத்தரம். அதனால் இளியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என்ன சொல்கிறார், என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமோ முடியாது அப்படின்னார். அதோடு நிறுத்தலை, நான் என்னுடைய மொழியால் அம்மாவுடைய பெருமைகளை சொல்ல முடியாது. ஏன்னா சுந்தரரை போல ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுன்னு என்ன சாதாரணமான விஷயமா? அப்போ இறைவனுக்கே தோழராகக்கூடிய ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது, ஒரு நம்ம புள்ள ஒரு டாக்டராவோ என்ஜினியராகவோ ஒரு கலெக்டராகவோ இருந்தாவே நமக்கு ஒரு பெருமை. இந்த அண்ட முழுதுடையாருக்கே ஒரு தோழரை பெற்று கொடுக்கறதுன்னா அதான் சொல்கிறாங்க பாருங்க. அப்படி சிவபெருமானுக்கே தோழராக ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுத்த அந்த அம்மாவுடைய பெருமைகளை என்னால் சொல்ல முடியாது. இப்படி பல இடங்களில் சொல்லியிருக்காரு. ஆனால் எவருக்கும் முடியாதால் நீங்கள் தான் சொல்கிறார், வேறு யாராலையும் சொல்ல முடியாது. நான் மட்டுமல்ல, வேறு யாராலும் சுந்தருடைய பெருமையை சொல்ல முடியாது, வேறு இசைஞானி பிராட்டியாருடைய பெருமையை சொல்ல முடியாதுன்றார். அப்படி ஒரு பிள்ளை நமக்கு இந்த பெரிய புராணம் வர்றதுக்கு நமக்கு காரணமாக இருந்தவர் அவர் தான் கதாநாயகருங்க. புராணத்தினுடைய நாயகன் யாருன்னா அவர் தான். 63 நாயன்மார் இருக்கிறாங்க. எப்படி ஒருத்தரை மட்டும் அப்படி சொல்லலான்னா அப்படி தான் சொல்லணும். அப்படி தான் சிவகுமணியை சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவரால் தான் பெரிய புராணம் வந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. அதான் இந்த இடத்துல சொல்கிறார், வையம் பொலிய ஆடுகின்றாரை சிலம்பரற்ற ஆடுகின்றாரை மாலையன் தேட ஆடுகின்றார். வையம் பொலின்னு இந்த உலகம் விளக்கம் அடைய வேண்டும் என்பதற்காக, இந்த உலகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சாமி ஆடுறாரு. அவருக்கு ஒன்றும் ஆடணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை. அவர் ஆடலைன்னா 5 தொழில் நின்று போயிடும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய தொழிலெல்லாம் நின்று போயிடும். அதுக்காகத்தான் ஆடுறாரு. அதுக்கு பேர் 5 தொழில் கூத்துன்னு பேருங்க. அது யாருக்காக ஆடுறாரு? அம்மாவுக்காக ஆடுறாரு. அம்மைக்கான ஐயன் ஆட அப்படிங்க. அதனால் அந்த சிவகாம சுந்தரியும் நடராஜ பெருமானை எப்படி வச்சுருக்கணும்னா, கூத்தப்பெருமானுடைய அந்த ஒரு திருவடியை அம்மா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வைக்கணும். இப்படி லேசாக திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா அப்படி தான். ஏன்னா அம்மைக்கான ஐயன் ஆட அப்படிங்கிறது தான் அந்த கூத்தினுடைய ஒரு பெருமையை. அந்த 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 ஒரு ஆற்றலை நம்மளால் முழுவதும் வாங்க முடியாது. அம்மா வாங்கி நம்மளுடைய பக்குவத்துக்கு ஏற்றார் போல் சிவகாம சுந்தரி கொடுப்பான். அதுதான் அவங்களுடைய இது. அப்படி தாம் உயிர்களெடுத்து வைத்த இரக்கத்தாலே தம்மை ஆட்டுவார் பிறரின்றி தாமே ஆடுகின்றார். உலகம் உலகம் அப்படின்னா உயர்ந்த ஒரு மாற்று. அப்படி வையகம்னா உலகம், வையகம்னா உலகம், உலகம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள்னு அர்த்தம். ஆனால் உலகம் அப்படிங்கிறது என்ன, நமக்கு அது சடப்பொருள். உலகம்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற உயிர்கள். வையகம் பொலி இன்ப துன்பங்களாகிய போகங்களை மட்டும் நுகர்த்துக்கிடமாகிய சொர்க்க நரக உலகங்கள் போலாது சிவகர்மம் செய்து முக்தி அடைதற்கு உரிய இடமாதல் வையகம் பொலி என்னார். இந்த உலகம்தான் நம்ம சிவ தர்மங்கள் செய்து நம்ம முக்தி பேரடைவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய இந்த உலகம்தாங்க. இப்போ சொர்க்கத்துக்கு இருந்தால் சொர்க்கத்தில் என்னென்னா இன்பம் மட்டும்தான் இருக்காங்க, துன்பமே கிடையாது. இப்போ துன்பமே இல்லாமல் நாம் இருக்கணும்னா சாமிகிட்ட எங்கே என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போங்க சாமி அப்படிங்களா. ஆனால் சொர்க்கத்தில் இன்பமாக இருக்கலாம், ஆனால் பெருமான் திருவடிக்கு போக முடியாது. அதுதான் இப்போ நம்மளுடைய நல்வினை மட்டும் அங்கே கழிஞ்சிட்டே இருக்கும். நல்வினை கழிஞ்சிட்டே இருக்கும். அந்த நல்வினை கழிஞ்சோன்னா மறுபடியும் அங்கிறத நேராக ஏதாவது பைபாஸ் இருக்குதா கைலாயத்துக்கு அப்படின்னா இல்லை, மீண்டும் மண்ணுலகத்துக்கு வந்து தான் போகணும். சரி, இந்த மண்ணுலகம் எப்படி அப்படின்னா இன்பமும் இருக்குது துன்பமும் இருக்குது. இன்றைக்கி இன்பமாக இருக்குது, நாளைக்கு அதே துன்பமாக இருக்கும். அது ஒரு சிலருக்கு இன்பமே அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு துன்பமே அதிகமாக இருக்கும். அது என்ன காரணம்? தீவினை கழியணும்னா சாமி துன்பத்தை கொடுப்பாரு, நல்வினை கழியணும்னா சாமி இன்பத்தை கொடுப்பாரு. நல்வினை அப்படிங்கிறது பொன் விலங்கு,
அதே மாதிரி தீவினை என்று சொல்லுவது இரும்பு விலங்கு. எப்படி இருந்தாலும் விலங்கு தான். அதனால் ரெண்டையும் அனுபவிச்சு தான் ஆகணும். ரெண்டையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரே இடத்துல இந்த மண்ணுலகம்தான். அதான் மேலெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்களாம். மணிவாசக பெருமான் சொல்கிறார், பூமியில் போய் பிறவாமையால் நாள் நாம் போக்குகின்றோம், இந்த பூமி சிவனைய கொள்கின்றவாறு என்று நோக்கி. திருப்பள்ளி எழுச்சியில் பாடுறாரு இல்லைங்களா? அப்படின்னா என்ன, இந்த மண்ணுலகம்தான். இன்பத்தையும் அனுபவிக்கலாம், துன்பத்தையும் அனுபவிக்கலாம். மாறி மாறி அனுபவித்தா தான் நமக்கு வினைகள் கழியும். அதனால தான் வையகம் பொலிய அப்படின்னாருங்க. கைலை புல்லனை வெறிவி சும்பு அரிதாக இம்பருய அம்பலம் பொலிய திருவலர் தில்லை மூதூர் அருநடன் குயிற்று மதிவானனே என்று சொல்லி கோயில் 4 மணி மாலையில் 11ஆம் திருமுறையில் பாடியிருக்கிறாங்க. அப்படி அந்த உலகங்கள் எல்லார் போக முடிவில் இங்கே வந்து பிறந்து சிவகர்மம் செய்தே முக்தி அடைய வேண்டுதல் பூமியில் பிறவாது நாள் நாம் கழிக்கின்றோம் என்று தேவர்களெல்லாம் ஏங்குவர் என்று சொல்கிறார். மறைச்சிலம்பு அரற்ற அப்படின்னா, மறைச்சிலம்புனா வேதமாகிய சிலம்பு, வேதமாகிய சிலம்பு, வேதம் நாதஸ்வரூபமானது, அது இறைவன் கால் சிலம்பு என்று சொல்லப்படுவது. ஐயர் தான் வெளியே ஆடுகின்றாரே, ஐயராய் தாமையாய் வெளியில் ஆடுகின்ற இறைவனை அஞ்சலி மலர்த்தி குவித்த என்று சொல்லி, முன் குவித்த கைகளோ அப்புறம் திளைத்த கண்களோ அந்த கரணமோ என்று சொல்கிறார். அன்பு உந்த அன்பு முதல்ல அன்பு தூண்டுதலினாலே இதெல்லாம் நடக்குது. அன்பு தூண்டுதலினாலே மனமுதை உட்கரணங்கள் தொழில் செய்யும். பின்னர் அவை ஏவுதலினாலே கண் காணும், கண்டதனால் கை குவியும். இதுதான் அதான் முதல்ல அன்பு. அந்த அன்பின் மூலமாக நமக்கு உட்கரணம் என்று சொல்லக்கூடிய மனம், புத்தி, சித்தமெல்லாம் வேலை செய்யும். அதற்கு பிறகு தான் கை மேலே அந்த கண்ணு பார்க்கும். கண்ணு பார்த்ததுக்கு பிறகு கை கூவும். அப்படி தான் வரும். ஆனால் இது இந்த இடத்துல மாற்றி சொல்கிறார். அப்படின்னா இவை இங்கே தவயோக முயற்சியினாலே ஒருங்கே நிகழ்ந்தமையாலே அம்முறையில் கூறாது மாற்றி கூறினார். அதாவது சுந்தரருடைய தவ யோகத்தின் மூலமாக எல்லாம் ஒரே நேரத்தில் நிகழுது. அப்படி ஒரே நேரத்தில் நிகழ்றதை மாற்றி சேக்கிழார் பெருமான் சொல்கிறாரு என்று சொல்கிறார். முன் என்று சொல்கிறார். இந்நான்கு வகை நிகழ்ச்சிகளும் கற்பூரத்தில் தீப்பற்றுவது போல் தீவிரதர பக்தி உடையாருக்கு எது முன்னர் நிகழ்ந்தது என்று அறிய முடியாதபடி விரைவிலே நிகழும். இவங்களுக்கெல்லாம் எப்படின்னா, நம்ம நாயன்மார்கள்லாம் தீவிரதர பக்தி உடையவர்கள். மந்தம், மந்ததரம், தீவிரதரம் 4 வகை இருக்குது பக்தியில். மந்தம் அப்படின்னா வாழமட்டையில் தீப்பற்றுற மாதிரி. அப்புறம் மந்ததரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பச்சை விறகுல தீப்பற்றுற மாதிரி. தீவிரம் அப்படிங்கிறது காஞ்சி போன விறகுல. தீவிரதரம்ங்கிறது கற்பூரத்தில் தீப்பற்றுற மாதிரி. பாருங்க, வழிபாட்டில் பக்தியில் கூட 4 வகையான பக்தி இருக்குது. அவங்கெல்லாம் எப்படின்னா கற்பூரத்தில் தீப்பற்றுற மாதிரி. நாமெல்லாம் கொஞ்சம் பச்சை மட்டையிலிருந்து அப்புறம் விறகுக்கு அப்புறம் காஞ்சி போன விறகுக்கு அப்பவும் கற்பூரத்துக்கெல்லாம் நம்மளை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள சொன்னது பின்னாடி நம்ம அந்த ஓமையை நமக்கு சொல்லக்கூடாது. நாயன்மார்களுடைய பக்தி இல்லைங்களா? அதனால் அந்த தீவிரதர பக்தி அப்படிங்கிறது பெரும் அவங்ககிட்ட இருந்தது. அதனால தான் சாமியை அவங்க எளிதாக அடைய முடிஞ்சது. அவங்களுக்கு என்னென்னா அந்த கொள்கை அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் விடாமல் இருந்தவங்க நாயன்மார்கள். அதுதான் பெரிய எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுடைய கொள்கையில் அவங்க விடவே இல்லைங்க. குறிக்கோள் அதுக்கே அப்பர் சாமிகள் சொல்கிறார், பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதைமார்தான் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படிங்கிறார் அப்பர் சாமி. அப்பர் சாமி குறிக்கோள் இல்லாது கெட்டாருன்னு நம்மளை எங்கே போய் நிற்கிறது? அப்படின்னா அதே போதாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. இப்படி அதை திளைத்த என்று சொல்லி, அதாவது அன்பு உந்த கைகள் குவித்த கண்கள் திளைத்தன அந்த கரணங்கள் கலந்தன என்று சொல்லி வினைமுற்றாக உரைத்தலுமாம் என்று சொல்றார். திளைத்த கண்கள் இங்கு நிறுவிகற்ப காட்சியுடன் ஒருங்கே சவிகற்ப காட்சி நிகழ அதன் வழியே செயலும் நிகழ்ந்தது. கண்கள் திளைத்தன, அதாவது கண்டு அந்த ஆனந்த காட்சியிலே மாறாக நிலைத்தன கண்ணொளியும் அதனுடன் கலந்து உயிர் போதமும் அதனுடன் ஒன்றித்த சிவசக்தியும் கூடிய வழி காட்சியுண்டு என்று சொல்றாருங்க. ஒரு புலன் நுகரும் போது அங்கு ஒன்றின் பாலும் வரும் பயன் மாறி மாறி வந்துடும் என்று சொல்றார். குடிகொண்ட வாதில்லை அம்பல கூத்தன் குறை கழலே காணப்பெற்றால் கண்களால் பின்னை போய் தொண்டர் காண்பது என்ன என்று சொல்லி அப்பர் சாமி சொல்றாருங்க. கூத்தப்பெருமானுடைய திருவடியை பார்த்தாச்சுன்னா அதுக்கு மேலே இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய பொருள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றார் அப்பர் சாமிகள் சொல்றார்.
கண்களால் பின்னை போய் தொண்டர் காண்பது என்ன என்று சொல்கிறார். குடிகொண்டவாதில்லை அம்பலக்கூத்தன் குறைகளிலே காணப்பெற்றால் கண்களால் பின்னை போய் தொண்டர் காண்பது என்ன என்று சொல்கிறார். அந்த கரணமோ அப்படின்னா உட்கரணங்கள் 4 சித்தம், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடியது என்று சொல்கிறார். அதன்பின் மனமாய் நின்று இது இன்னதால் பாலது என பற்றும், அதன்பின் அகங்காரம் இது ஆகும். அதை எப்படி நாளும் வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. மனம் பற்றுவது, புத்தி நிச்சயிப்பது, அகங்காரம் அதுதான் சொல்லி உறுதிப்படுத்துவது. 3னுடைய வேலை, அந்த கரணத்துடைய வேலை சொல்கிறார். அன்பு உந்தச் சென்று தாழ்ந்து எழுந்தான், அன்பினாலே உந்தப்பெற்று சென்றனர் தாழ்ந்தனர் எழுந்தனர் என்று சொல்லி அந்த குவித்த கைகளும் திளைத்த கண்களும் கலந்த கரணமுமாகி சென்று என்று சொல்கிறார். செய்தவ பெரியோன் அப்படின்னாருங்க. பண்டு செய்த நற்றவத்தால் பெரியரானவர் அப்படின்னு சொல்கிறார். பண்டு செய்த நற்றவத்தால் பெரியரானவர் அப்படின்னா போன பிறப்பில் அவர் செய்த தவன் சொல்கிறார். நம்முடைய ஞானசம்பந்தருடைய புராணத்தில் வரும், பண்டு திருவடி மறவா பார்மையோர் அப்படின்றார் செக்கிழ பெருமான். பண்டு திருவடி மறவா பார்மை, போன பிறப்பிலேயே பெருமான் திருவடியில் இருந்தவங்க இவங்கெல்லாம், ஞானசம்பந்த பெருமான் போன்றவர்கள்லாம். நாவுக்கரசருடைய புராணத்திலே செக்கிழ பெருமான் சொல்கிறார். இறைவன் திலகவதி அம்மாட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறார், அவன் முன்னாமே முனியாகி எமையடைய தவ முயன்றான், போன பிறப்பிலேயே முனிவராக இருந்தவன் என்று சொல்லி நாவுக்கரசருடைய புராணத்தில் வரும். அது மாதிரி எல்லாருமே இவங்கெல்லாம் போன பிறப்பிலே பெருமான் திருவடியில் இருந்தவர்கள். நம்மெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக மானுட பிறப்புக்கு வந்து பெருமான் திருவடி மீண்டும் அடைய பெற்றவர்கள். செய்தவ பெரியோன் அப்படின்னார். திருக்களிற்றுப்படி யானை துதிக்கு வடிவுடையவனாக திறனைகள் 2 புறம் அமைந்துள்ள 5 படிகள், இவ் 5ஐயும் ஏறி கடந்து சென்றால் அருட்பெருங்கூத்தனை காணலாம். களிற்றுக்கை சூழ்ந்தமையால் இது பெயர் பெற்றது. களிற்றுக்கை பிரணவத்தையும் 5 படிகள் திருவைந்தெழுத்தையும் குறிக்கும். 5 படிகள் திருவைந்தெழுத்து. அந்த யானையினுடைய அந்த களிற்றுப்படிங்கிறது பிரணவம், ஓம் அப்படிங்கிறத குறிக்கும். ஓம் சிவாய நம அப்படிங்கிறது தான் அந்த இது. 5 எழுத்தால் அறியப்பெறுவன் அவை குறிக்கும். 5 ஆனந்த கூத்தனாதலை அவற்றின் மேல் காணும் இறைவனை திருவுரும் இயம்பு என்று சொல்லி இக்களிற்றுக்கை எடுத்து நடராசர் திருப்பாதத்தை வைத்தமையால் காரணப்பேர் பெற்றது திருக்களிற்றுப்படியார் என்று சொல்லி. ஆமாம், திருக்களிற்றுப்படியார் நூலை அங்கே கொண்டு வச்சிட்றாங்க. அந்த படியில் வச்சு அந்த நூல் பெருமான் திருவடியில் போய் தானே இருந்தது. அதான் அதுக்கு பேர் திருக்களிற்றுப்படியார்னு பேர். சைவ சித்தாந்த நூல்லையே ரொம்ப பழமையான நூல் திருக்களிற்றுப்படியார். ஆமாம், திருக்களிற்றுப்படியார் நூல் சைவ சித்தாந்தத்தில், அதாவது இப்போ மற்றது மாதிரி இலக்கண நடையில் இருக்காது, அது ஒரு புராண நடையில் இருக்கும். திருக்களிற்றுப்படியார் முழுசாக படித்தீங்கன்னா பெரிய புராணத்தில் இருக்கிற செய்தியெல்லாம் அதில் இருக்கும். பெரிய புராணத்தை மேற்கோள் காட்டி இந்த மாதிரி புராணங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டி அந்த நூலே அப்படி இருக்கும். நிறைய புராணங்கள் இருந்து மேற்கோள் காட்டி எழுதியிருப்பாங்க. ஆரம்ப காலத்தில் சைவ சித்தாந்தம் அப்படி தான் இருந்திருக்குது. சென்னிப்பைய சொல்லியிருக்கிறாங்க. அது திருக்களிற்றுப்படியார் ரொம்ப பழமையான நூல். அந்த நூலை சிதம்பரத்தில் கொண்டே அந்த முன்னாடி வைக்கின்ற பொழுது அப்படியே நடராஜருடைய திருவடியில் போய் அந்த நூல் இருந்தது அப்படின்னு சொல்லி திருக்களிற்றுக்கை எடுத்து அந்த யானையினுடைய அந்த இதை எடுத்து கூத்தப்பெருமானுடைய திருவடியில் திருப்பாதத்தில் வச்சதுனால திருக்களிற்றுப்படியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பொலியை ஆடுகின்றார் என்று சொல்லி. அடுத்த பாட்டு எல்லாரும் அடிக்கடி பாடுற பாட்டு, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு. எப்படி சுந்தரருடைய நிலைப்பாடு, கூத்தப்பெருமான் முன்னாடி போய் நிற்கிறாரு. அப்படி நிற்கிற பொழுது எத்தனை கூட்டம் இருந்திருக்கும். அவர் மட்டுமா இருந்திருப்பார், எல்லோரும் போயிட்டு இருந்திருப்பாங்க. சத்தமாக இருக்கும். அப்புறம் அர்ச்சகர்கள் சக்கரை பொங்கலெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதெல்லாம் அப்படியே கமகமன்னு நல்லா மணந்திருக்கும். அதுபோக அங்கேயும் நிறைய வாசனைகளெல்லாம் வந்திருக்கும். அவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க. எதுவுமே வேலை செய்யலை. அதில் கண்ணு மட்டும்தான் வேலை செஞ்சது. 5 பொறிகள் இருக்குது இல்லையா நமக்கு, செவிவாய் கண் மூக்கு ஸ்பரிசம். யாராவது உறைஞ்சிட்டு போயிருப்பாங்க, அதெல்லாம் அவருக்கு தெரியல. பக்கத்தில் யாராச்சும் அப்படி போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க, அதெல்லாம் அவர் கண்ணில் விழுகலை. பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, என்னென்னமோ பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, பாடிட்டு இருந்திருப்பாங்க, அதுவும் காதில் விழுகலை. எந்த ஒரு வாசனையும் அவருக்கு தெரியல. ஒன்று கண்ணு மட்டும்தான் வேலை செய்யுது. அந்த கண் எப்படி வேலை செய்யுது? கூத்தப்பெருமானுடைய திருவடியவே பார்த்துட்டு. அதுதான் அந்த ஒன்றியிருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் சிரிந்தான் தன் அடியவர்க்காய் என்று சொல்லி, காலால் காய்ந்தான் தன் அடியவர்க்காய் என்று சொல்லி நம்முடைய அப்பர் சாமிகள் அங்கே பாடுவார். பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும்னா அப்படி ஒன்றியிருந்து
வழிபாடு செய்யணும். நமக்கு குண்டூசி விழுந்தால் கூட காது கேட்கும், ஏதோ குண்டூசி ஒன்று விழுந்துருச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்புறம் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு ஒன்றுமே தெரியல. சரி, வெளியில் இருக்கக்கூடிய 5 கருவிகள் தான் அப்படி இருந்தது அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய கரணங்கள் இருக்குது பாருங்கள், அது என்ன உட்கரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனம் உன்னை பற்றி நிற்கும், புத்தி உன்னை நினச்சிட்ருக்கும், சிந்தையில் உறுதி செய்வது புத்தி. அப்புறம் சித்தம் அப்படிங்கிறது சிந்திக்கும், புத்தி பற்றி நிற்கும். அந்த கரணம் இதுதான் அதை உறுதிப்படுத்துவது. இந்த 4 கருவிகள் இருக்குது. ஆனால் அந்த 4 கருவிகளை சிந்தை மட்டும்தான் வேலை செய்தவருக்கு. அந்த சிந்தை எப்படி இருக்குது? புத்த பெருமானுடைய திருவடியிலேயே இருக்குது. அப்புறம் நமக்கு 3 குணம் இருக்குதுங்க. 3 குணம் அப்படின்னா ரஜோகுணம், தமோகுணம், சாத்விக குணம். ரஜோகுணம் அப்படிங்கிறது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எந்நேரம் கோபத்திலே இருப்பாங்க. எந்நேரம் கோபம், யாரை பார்த்தாலும் கோபம். அவங்கள பார்த்தா 4 வாரத்தை பேசலாம், நல்லா பேசலான்னு இல்லை, கண்டபடி பேசலான்னு நினைப்பாங்க. சண்டை போடுறது, இப்படி ஒரு குணம். அதுக்கு பேர் ரஜோகுணம்னு பேருங்க. அது ஆணவம் மலம் அதிகமாக இருந்தால் ரஜோகுணம் மேலோங்கி நிற்கும். அப்புறம் தமோ குணம்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னு அப்படின்னா, எதை சொன்னாலும் சரி அவன் என்னமோ சொல்லிட்டு போகிறான், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலான்னு தூங்கி வலிஞ்சிட்டு அப்படியே எதுலேயும் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது. கோயிலுக்கு போகலான்னா போனால் போகுது, இன்றைக்கி போகலான்னா நாளைக்கு போனால் போகுது, நாளைக்கு போகலான்னா இன்னொரு நாளைக்கு போனால் போகுது. இப்படி எதுலேயுமே ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. அது ஒரு அதுலேயும் ஆணவ மலம் தான் இருக்குது. அது தமோ குணம் அப்படிங்கிறது. சாத்விக குணம்னு ஒன்று இருக்குதுங்க. வந்தால் கேட்டால் உடனே பிடிச்சிக்கிறது. அதுதான் அந்த கற்பூரத்தில் தீப்பற்ற மாதிரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இறைவன் மேலே அன்பு கொண்டு இருப்பது, எல்லாத்துக்கிட்டையும் நல்ல ஒரு கனிவாக இருக்கிறது, இறைவனுடைய திருவருளை உடனே நாம் ஏற்றுக்கொள்ளுவது. இதெல்லாம் சாத்விக குணம்னு பேருங்க. ரொம்ப சாதுவாக இருக்கிறான்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த சாத்விக குணத்தில் தான் நம்ம பெருமானுடைய திருவருளை எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். நல்ல செய்திகளை நாம் அப்போ தான் உள்வாங்க முடியுங்க. சாத்விக குணத்தில் இருக்கிற பொழுது மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். இல்லைன்னா எதுவுமே நமக்கு ஏறாது. இப்போ இந்த 3 குணங்களில் நின்றவர் இந்த 3 நிலைகள்லேயும் நம்பிகள் அப்படி இருந்திருக்கிறார். இந்த 5 பேரறிவும் கண்களே கொல்ல அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணமொரு 3 திருந்து சாத்விகமேயாக இந்துவால் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனி பெருங்கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். அருமையான பாட்டு. அதாவது நம்முடைய குமரகுருபர் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா. குமரகுருபர் ஒரு 6-7 வயசு வரைக்கும் வாய் பேசாமல் இருந்தார். அவர் பிறவிலேயே வாய் பேச மாட்டார். முருகப்பெருமானை நோக்கி அப்பா அம்மாலாம் தவம் செய்கிறாங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திருவருளால் பேச வருது. அவர் பேச ஆரம்பித்தவரும் நான் ஸ்டாப் பாடிட்டே இருக்கிறார். பிள்ளைத்தமிழ் பாடுறாரு, சிதம்பரம் உம்மணி கோவை பாடுறாரு, என்னென்னமோ பாடிட்டே இருக்கிறார். அவர் நிற்கிறதே இல்லை. அப்படி எல்லா பக்கம் போகிறது பாடுறது இப்படியே இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் தருமபுரம் போகிறார். தருமபுரத்தில் 4வது குருமகா சன்னிதானங்களாக இருந்தவர் மாசிலாமணி தேசிகர்னு. அவரை பார்த்தோன்னே பாட்டும் வரல, ஒன்றும் வரல, அப்படியே மௌனமாயிட்டார். அவர் இதுவரைக்கும் பேசிட்டு வந்தவர், பாடிட்டு வந்தவர், அவரை பார்த்தோன்னா அவரால் பாட முடியல. சாமி கேட்குறாரு, சிதம்பரத்தில் சுந்தரமூர்த்தி சாமிகள் வழிபாடு செய்தார்ல, அதனுடைய அனுபவ பொருள் கொஞ்சம் சொல்லுப்பா அப்படிங்கிற. அனுபவ பொருள் அது 5 பேர் அறிவும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள இந்த பாட்டுக்கு அனுபவ பொருள் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி சொல்லி கேட்ட உடனே இவ்வளவு அறிவுடையவர், சிதம்பரம் மும்மணி கோவையெல்லாம் பாடினவர் அவர் குமரகுருபர். இப்போ பெருமான் மேலே கோவையே பாடியிருக்கு, மும்மணி கோவையே பாடியிருக்கார். அவருக்கு அந்த பாட்டுக்கு அனுபவ பொருள் சொல்ல முடியல, சொல்ல முடியாத வாக்கு தடைப்படுது. அப்போ தான் இவர் தான் நமக்கு குருநாதன் சொல்லி அவர்கிட்ட திருவடியில் விழுந்து வணங்கி அப்போ மாசிலாமணி தேசிகர் அவருக்கு தீட்சை பண்ணி வைக்கிறார். இன்றைக்கும் அந்த பாரம்பரியம் நடக்குதுங்க அவங்களுக்கு. அதாவது தருமபுர சாமிகள் தான் திருப்பனந்தாள், அவர் தான் திருப்பனந்தாள் மடம் ஆரம்பித்தவர், காசி திருமடம்னு சொல்லுவாங்க. திருப்பனந்தாள் சாமிகள் பேர் எஜமான் சாமிகள்னு பேருங்க. இப்போ திருவடி அடைஞ்சார்ல பெரியவர், திருப்பனந்தாள் சாமிகளுக்கு யார் பட்டாபிஷேகம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னா, மகுடம் சூட்டி வைக்கிறது தருமபுரம் தான். தருமபுரம் தான் அவங்களுக்கு குரு பீடம். ஆனால் தருமபுரத்துக்கு யார் திருவடி சூட்டி வைப்பாங்கன்னா இவங்க தான் வைக்கணும். யார்? திருப்பனந்தாள் தான் வைக்கணும்.
திருப்பனந்தாள் வந்து பட்டம் சூட்டி வைப்பாங்க. ஆனால் அப்போவே அவங்க வணங்கி ஆகணும். ஆனால் தர்மபுரம் தான் வந்து திருப்பனந்தாளுக்கு குருபீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எஜமான் சாமிகள், அவங்க வந்து குருபீடம். அந்த மாசிலாமணி தேசிகர்கிட்ட வந்து அவருக்கு வாக்கு தடைப்பட்டதுனால அவர் தான் ஞானகுரு என்று சொல்லி அவர்கிட்டயே உபதேசம் வாங்குறார். ஞானோபதேசமும் குருவர்களும் பெற்று அனுபூதிமான்களுக்கு, அதாவது அந்த மாதிரி அனுபூதிமான்களுக்கு தான் இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? சிவகணியை சொல்கிறார், என் போன்றார்களுக்கு இதை அவ்வளவு சாதாரணமாக சொல்ல முடியாதுங்கிறார். சிவகணியாவே அப்படி சொல்லாருன்னா நம்ம நிலைமையை நினச்சி பாருங்கள். இந்த பாட்டு வந்து அவ்வளவு அனுபவ பொருளை சொல்லக்கூடிய பாட்டு. நம்பிகளுடைய மனநிலை அப்படி தெரிஞ்சு சொல்ல வேண்டிய பாடலுங்க. அப்படி யாராலையும் தெரிஞ்சு சொல்ல முடியாது. ஏதோ இருக்கிறத நம்ம படித்து சொல்கிறோம், அவ்வளோதான். 5 பேர் அறிவு அப்படின்னா 5 வகையாக 5 வழிகளிலே பயிர்கின்ற அறிவு. அறிவு ஒன்று தான். ஆனால் 5 கண் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்ருக்கு, ஏதோ ஒன்று பார்த்துட்ருக்கு, காது ஒரு பக்கம் கேட்டுட்ருக்கோம், ஏதாவது ஒரு நாற்றம் நம்ம வந்துட்டுருக்கோம், உடம்பு ஸ்பரிசம் ஏதாவது ஒன்று அனுபவிச்சுட்ருக்கோம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதில் வந்து அதில் கண்களே கொல்ல அப்படின்னு, கண்களே கொல்லனா கண்ணு மட்டும்தான் வேலை செய்யுது, வேறு 4 புலன்கள் வேலை செய்யலை, 4 பொறிகளும் வேலை செய்யலை. அதான் ஐம்பொறி வழி அறியும் ஐம்புல அறிவும் கண்ணாகி ஒரு பொறி வழியை அறியும் காட்சி அறிதலின் மட்டிலே அமைந்து நிற்க ஏனைய மூக்கு நாக்கு மெய் செவிகளின் வழியே அவற்றின் புலங்கள் எடுத்த அறிவு செல்லாமையில் இவை 4ம் தொழில்படவில்லைனார். எதுவும் தெரியாது அவருக்குப்பா. அந்த கண்ணு மட்டும் அப்படியே தூக்கிய திருவடியவே பார்த்துட்ருக்கு, வேற எதையும் பார்க்கல. கூத்தப்பெருமானுடைய திருவடியவே பார்த்துட்ருக்கு. அதான் கண்களேன்னார். 6ஆம் தந்திரம் வாயொன்று சொல்ல மனம் ஒன்று சிந்திக்க. ஐயா நீங்கள் கூட சொல்லுவீங்க, அர்ச்சகரை இந்த பாட்டு சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஆமாம், திருமூலருடைய இதில் வாயொன்று சொல்ல மனமொன்று சிந்திக்க நீயொன்று செய்ய உறுதி நெடுந்தகாய் தீயென்றுங்க உன்னை தெளிந்தபின் பேயென்றுங்கு என்னை பிரதிலியாறு என்று சொல்லி 6ஆம் தந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார்கள். வாயொன்று சொல்ல மனமொன்று சிந்திக்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம வந்து எப்படி நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்போம், நம்ம மனசு வேறு எங்கேயாச்சும் இருக்கும் இல்லைங்களா, காது வேறு ஏதாவது கேட்டுட்ருக்கோம். பெரியவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, அப்படி ஒன்றித்து இருக்கிறாங்க. அதுவும் வந்து மாறி நின்று என்னை மயக்கிடு வஞ்ச புலனைந்தின் வழியடைத்தமதே ஒரு நின்று என்னில் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய். மணிவாசக பெருமான் சொல்கிறார், மாறி நின்று என்னை மயக்கிடு வஞ்ச புலனைந்தின் அப்படின்னார். வஞ்ச புலன் அப்படின்னா வஞ்சனை செய்யக்கூடிய புலன்கள். மனசு புலன் வழி செல்லாமல் பெருமானுடைய திருவருளை செலுத்துவது அது பெரியவங்களால தான் முடியும் இல்லைங்களா. மனசு வந்து புலன் வழி செல்லாமல் எங்கே செய்யணும்? பெருமானுடைய திருவடியில் இருக்கணும். இப்போ நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு அப்படி தான் இருக்குது, அவர் திருவடியில் தான் இருக்குது. அதான் சொல்கிறேன். மேற்பாட்டிலே கைகளோ கண்களோ கரணமோ என்ற ஐயப்பாட்டை உணர்த்த ஓகாரங்களால் கூறிய ஆசிரியர் அஞ்சளித்து தாழ்ந்ததன் பயனாக இங்கே ஐயத்தை நீக்கி தெளிவுறுத்த ஏகாரங்களால் கூறினார் என்று சொல்லி அப்படி முதல்ல வந்து கண்களோ திளைத்த கண்களோ அந்த கரணமோ இப்படி சொல்லி சொன்னார். இப்போ வந்து 5 கண்களே கொல்ல கரணங்கள் நான் சிந்தைய இங்கே ஏகாரத்தில் சொல்கிறார் அப்படின்னா அது இந்த இடத்துல வந்து அந்த ஐயப்பாட்டை எல்லாம் உணர்த்த ஓகாரங்கள் சொன்னார். இப்போ வந்து அஞ்சலித்ததின் பயனாக ஏகாரங்களால் தெளிவுறுத்த ஏகாரங்களால் கூறிய அழகும் பொருளும் காண்க என்று சொல்லி சொல்கிறார். மலர்த்துதல் அப்படின்னா இறை பணி வழுவாது நிற்கும் துரிய நிலை, மலர்தல் போத நிலை முடிந்த நிலை என்று சொல்லி சொல்கிறார். கண்களுக்கு சொல்லியவரை கரணங்கள் 4ம் சிந்தையே ஆக என்று இடத்து அந்த கரணங்கள் 4 உள்ளே ஒலிந்த ஏனையை சிந்தை அகங்காரம் முதலியவர்கள் தொழில்படாது 4ம் சிந்தையின் தொழிலாகவே நிற்க அப்படின்னு. சிந்தை வேறு எதுவும் வேலை செய்யலை, மனம் வேலை செய்யலை, புத்தியும் வேலை செய்யலை, சிந்தை மட்டும் வேலை செய்யுது. அகங்காரம் அப்படிங்கிறது அது வந்து இதுதான் முனைத்து நிற்கக்கூடியது. இப்போ எதுவும் வேலை செய்யலை, சிந்தை மட்டும் இருக்குது. சிந்தை என்ன செய்யுது? பெருமானுடைய திருவடியவே நினச்சிட்ருக்கு என்று சொல்லி சொல்கிறார். இந்த குணமுறும் ஒன்றும் சாத்துவிகமேயாக என்று சொல்லி, அதாவது ஏனைய ராசதம் தாமதம் இதெல்லாம் இல்லாமல் சாத்வீகத்தில் அடங்கி நின்றன என்று சொல்லி அந்த சாத்வீக குணம் அப்படிங்கிறத நமக்கு வேணுங்க. அதான் பெருமான்ட்ட நாம் கேட்கணும். சாத்வீகம்தான் நமக்கு எல்லா நல்லதையும் தெரிஞ்சு கொள்ள முடியும். கண்களே கொல்ல என்றதனால் புறக்கருவிகளாகிய பொறிகள் அடைந்த நிலையும் சிந்தையாக என்றதனால் அவற்றை கலக்கும் அகக்கரணங்கள் பெற்ற நிலையும் சாத்துவிகமேயாக என்றதனால் அந்த கரண புறக்கரணங்களை தூண்டி பிரேரிக்கும் முக்கணங்கள் உற்ற நிலையும் நமக்கெல்லாம் 3 குணம். இறைவனுக்கு எண்குணத்தான் பெருமான், எண்குணத்தான் தலைவனங்கா தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அருகுணம்னு சொல்லுவாங்க, எண்குணம்னு சொல்லுவாங்க பெருமானுக்கு.
சாத்வீகன் தூண்ட கிளம்பிய மனநிலை. ஆமாம், நெறிவழியே சென்று நேர்மையுள் ஒன்றி தரியிருந்தார் போல் தம்மை இருத்தி சொரியனும் தாக்கினும் துண்ணென்று உணரா குறியறிவாளருக்கு கூடலுமாமை என்று சொல்லி திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் திருமூலர் சொல்கிறாருங்க. ஆமாம், சண்டீஸ் நாயனார் பூஜை பண்ணுற பொழுது எப்படி இருந்தார்னா அவர் அப்படி மனசு ஒன்றி இருந்தார். சண்டீஸ் நாயனார் மண்ணியாற்றங்கரையில் பூஜை பண்ணுறார். அப்படி பூஜை பண்ணுற பொழுது வெளியில் நடந்த எதுவும் அவருக்கு தெரியாது, எந்த ஒரு புற இதுவுமே அவருக்கு பாதிக்கலை. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கிட்ட அவ அப்பா எச்சதத்தன்கிட்ட அவ அப்பா ரொம்ப ரொம்ப கோபக்காரர். அவ அப்பா வந்து ரொம்ப ரொம்ப கோபக்காரர். அவர் பேர் எச்சதத்தன். அவர்கிட்ட சொல்கிறாங்க, உன் பையன் வந்து மாட்டை மேய்க்கிறேன்னு சொல்லி ஓட்டிகிட்டு போய் பாலையெல்லாம் கறந்து மணலில் விளையாடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவருக்கு கோபம் வந்துடுது. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் மாடு மேய்க்க வர பொழுது அப்படியே கூடவே வர்றார். கூடவே வந்து ஒரு புறா மரம்னு ஒரு மரம், அந்த மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு. இவர் நாயனார் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பால் குடங்கள் 9 பால் குடங்கள் வச்சு பூஜை பண்ணுறார். மணல் லிங்கத்துக்கு பூஜை பண்ணது எப்படி பண்ணார், 9 பால் குடங்கள், நவ கும்பங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த 9 கும்பங்கள் நிறைய பால். அவர் போய் கறக்கலை, பசுவே வந்து கறந்துட்டு போயிடுது, பசுக்களே கறந்துட்டு போயிடுது. மண்ணியாற்றங்கரையினுடைய நீர் இருக்குது, மலர் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. பூஜை ஆரம்பிக்கிறார். பூஜை எப்படி ஆரம்பிப்பார், மணல்லையே கோயில் மாதிரி கட்டுறது, மதில் சுவரெல்லாம் கட்டுறது, சிவலிங்க திருமேனி எல்லாமே சுற்றுச்சுவர் எல்லாமே அதுலேயே அப்படி செய்து பூசை ஆரம்பிக்கிறார். அவர் பூசை ஆரம்பித்து பாலை ஊற்றுற பொழுது மரத்து மேலேருந்து கீழே குதிக்கிறார். அப்பா குதித்து அவருக்கு கோபம் தாங்க முடியல. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறானவன் அவனை பார்த்து, அவருக்கு வயசு 8 வயசு தான். யாருக்கு, சண்டீஸ்வர நாயனாருக்கு 7 வயசு 8 வயசு தான். அப்படியே வந்து என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல பக்கத்தில் நின்று ஓங்கி அடிக்கிறார். அப்படி ஓங்கி அடித்ததும் அவருக்கு தெரியல. அப்புறம் கண்டபடி பேசுகிறார். முதல்ல கண்டபடி பேசுகிறாரு. முதல்ல வந்து பேசுகிறாரு, முதல்ல அடிக்கிறாரு. அடித்தது தெரியல, ஒரு கைத்தடி வேகமாக அடிக்கிறார், தெரியல. அப்புறம் அவர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாரு, அதுவும் தெரியல. பூசை பண்ணிகிட்டே இருக்கிறார். பூசை பண்ணிட்டு வேறு எதுவும் அவர் பார்க்கல. அப்புறம் வந்து என்ன பண்ணார், உனக்கு பூசை வேணுமா பூசைன்னு சொல்லி காலில் என்ன பண்ணார், பாலை காலால் தள்ளினார். அப்படி காலால் பால் குடத்தை உதச்சுடுற பொழுது தான் சரி பூஜைக்கு ஏதோ இடையூறு வந்துருக்குது அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. வந்தது அப்பான்னு தெரிஞ்சிருச்சு. அப்பான்னு தெரிஞ்சாலும் சிவ அபச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்கணும்னு பக்கத்தில் இருந்த குச்சியை கையில் எடுக்கிறார். அந்த மாடு மேய்க்கிற குச்சி தான் அவர் வச்சிருக்கிறாரு. அது மலுவாக மாறிடுது. கையில் எடுத்தோன்னே மலுவாக மாறிடுது. மலுவாக மாறினோடனே 2 காலையும் தரிக்கிறார். 2 காலையும் தரித்து அவன் எச்சதத்தன் வந்து அப்படியே மண்மேல் விழுந்து இறந்தே போயிடுறார். அப்பா வந்து இறந்து போயிடுறார். இறந்து போனதுக்கு பிறகு சாமி என்ன பண்ணார்னா, ஈன்றதாதை தனை எம் பொருட்டு ஈன்றதாதை தனை எரிந்தாய், அடுத்த தாதை உனக்கு நாம், அடுத்த அப்பா உனக்கு நான் என்று சொல்லி பெருமானை அவரை கட்டி பிடிச்சி உச்சி முகந்தார் என்று சொல்லி சேக்கிட பெருமான் அந்த சரியத்தில் சொல்கிறார். அடுத்த தாதை உனக்கு அப்படின்னா சண்டீஸ்வர நாயனருக்கு அப்பா யாருன்னா சிவபெருமான். இது சிவபெருமானே சொன்னது. ஞானசம்பந்த பெருமானுக்கு பெருமான் எப்படி அப்பா ஆனார்னா, உமையம்மையினுடைய திருமுலைப்பால் குடித்ததுனால அவர் அப்பா ஆனார். இவருக்கு சிவபெருமானே சொன்னது. அந்த இடத்த எப்படி சொல்லுவார்னா, கண்டபோதே விரைந்திலைந்து கடிது சென்று கை தண்டு கொண்டு மகனார் திருமுதிகள் புடைத்தும் கொடிதா மொழிகூற தொண்டு புரியும் சிறிய பெருந்தோன்றலார் தம் பெருமான் மேல் மண்டு காதலின் அச்சனையில் வைத்தார் மற்றொன்று அறிந்தளரால் அப்படின்னாரு. அப்படின்னா அடித்ததும் தெரியாது, பேசுனதும் தெரியாது, சாமி பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறார். அப்படி ஒரு பூஜை அவர் பண்ணியிருக்கார். அதான் வந்து அந்த கரணங்கள் எல்லாம் வந்து பெருமானை ஒன்றி இருந்து வழிபாடு செய்வது. அதாவது புலன்கள் கரணங்கள் எல்லாம் ஒன்றி வழிபாடு செய்கிறது. சண்டீஸ்வர நாயனார் தான் அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. அப்படி இந்துவாள் சடையான் அப்படின்னார். இந்துவாள் சடை சந்திரன் வாழ்வடைவதற்கேற்ற இடமாக சடையை உடையவன். சடையை அடைந்ததனால் சந்திரன் தனக்கு தக்கன் சாபத்தால் வந்த குறையும் நோயும் இறப்பும் தீரப்பெற்றதுமன்றி பகை தீர்வும் ஏற்றமும் பெற்ற. அதாவது சந்திரன் வந்து அதாவது தக்கனுக்கு வந்து 27 பெண் குழந்தைகள், அதாவது 27 நட்சத்திரம் சொல்லணும் இல்லைங்களா, அது 27 சந்திரனுடைய குழந்தைகள். 27 பெண் பிள்ளைகள். 27ஐயும் தக்கனுடைய 27 பிள்ளைகளையும் சந்திரனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துட்றாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, ரோஹிணி இன்னொரு நட்சத்திரம் ஏதாவது சொல்லுவாங்க, 2 பேர்த்திட்ட மட்டும் அன்பாக இருக்கிறான்.
இவங்க எல்லாரும் போய் தக்கன்கிட்ட சொல்கிறாங்க, எங்களை எல்லாம் கொடுமைப்படுத்துகிறான், ரோகிணி கிட்ட மட்டும் அன்பாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிற பொழுது தக்கன் சாபம் முட்டுருவான். எப்படி சாபம் முட்டுறான் அப்படின்னா, உன்னுடைய கலைகள் எல்லாம் தேய கடவுது அப்படின்னு சொல்லி சாபம் முட்டுறான். தக்கன் சாபம் முட்ட உடனேயே எல்லாத்துக்கிட்டையும் போகிறான். திருமால்கிட்ட போகிறான், பிரம்மன்கிட்ட போகிறான், சந்திரன் யாருக்கிட்ட போனாலும் ஒன்றும் வேலை ஆகலை. அப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, சிவபெருமான் திருவடியில் போய் நீ விழுகு, வேறு இதுக்கு ஒன்றும் பிராயச்சித்தமே கிடையாது, நீ பெருமானை நோக்கி தவம் செய், அப்போ தான் உனக்கு இது ஒரு விமோச்சனம். ஏன்னா ஒரே கலை தான் இருக்குது. இப்போ ஒற்றை கலை சந்திரன் பேர், ஒரே கலை 14. அது தேய்விரைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த தேய்விரைங்கிறது என்ன அப்படின்னா தக்கனுடைய சாபத்தினால் தேய்ந்தது. அப்புறம் சாமிகிட்ட போய் திருவடியில் விழுகிறான். சரி நான் உன்னை பார்த்துக்கிறேன் ஒன்று அதான் அந்த அவன் தவம் செஞ்ச இடம் தான் குஜராத்தில் இருக்கக்கூடிய சோமநாத். சோமன் அப்படின்னா சந்திரன், சோமன் தவம் செஞ்ச இடம் சோமநாத். அந்த 12 ஜோதிலிங்கங்களில் அது ஒன்று ரொம்ப முக்கியமானது, நீங்களும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. அது சாமி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு, ஆனாலும் மாமனார் மேலே அவ்வளோ பயம் அவனுக்கு, இல்லை என்னை ஏதாவது செஞ்சிருவார், அதனால் நீங்கள் எனக்கு அருள் செய்யணும்னு சொல்கிற பொழுது தான் காலில் விழுந்தவனை எடுத்து தலை மேலே வச்சுக்கிறேன். பெருமான் தலை மேலே இருக்கிற பொழுது தக்கன் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா, அது வச்சதுக்கு பின்னாடி வளர்ந்தது, அது வளர்பிற. தக்கனுடைய சாபத்தில் தேய்ந்தது தேய்பிறை. அந்த பிறை அப்படிங்கிறது பெருமானுடைய சடையில் இருக்கக்கூடிய பிறை என்னென்னா ஒற்றைக்கலை சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கலை தான் அது, 3ஆம் பிறை அப்படிங்கிறதுல இல்லை, ஒரு கலை தான். அதான் இந்துவால் சடையான். இந்துவால், இந்துன்னா சந்திரன், சந்திரன் வாழ்வடைவதற்கேற்ற இடமாகிய சடை அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்து அப்படின்னு சொல்கிறார். ஆடும் கூத்து, ஆனந்த கூத்து, எல்லையில் கூத்து, தனிப்பெருங்கூத்து, பெருங்கூத்து என்று சொல்லி இப்படி ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்து அப்படிங்கிறத பிரித்து சொல்கிறார். அப்படி ஆடும் கூத்து, ஆனந்த கூத்து, எல்லையில் கூத்து, தனி கூத்து, பெருங்கூத்து என்று சொல்லி அப்படி வெளியே ஆடுகின்றாரை கண்களே கொண்டதனால் ஆடும் கூத்து என்று சொல்கிறாருங்க. கண்டதன் விளைவு ஆனந்தமாதல் அதனை அதற்கு அடுத்தும் அது அம்மட்டோடு நிற்கும் அளவிடாமல் எல்லையில் என்று சொல்லியும் சொல்கிறார். அப்படி மும்மலத்தை மோனந்த மாமுனிவருக்கு மும்மலத்தை மோசித்த முக்தி நிலையில் செய்யும் ஞான நடனமாதலின் தனி என்பதனை அதற்கெடுத்தோம் அதற்கு மேல் வேறு ஒன்று இன்மை பெரும் என்றதனை அதற்கடுத்து வைத்து சொல்கிறாரு. பெருமானுடைய கூத்து நிறைய சாந்தி கூத்து, வினோத கூத்து, இப்படியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இறைவனாடும் கூத்து சாந்தி கூத்தின் பால்படும். அவன் இன்பஸ்வரூபநாதலின் அவனது ஆடலும் இன்பம் பயப்பதாம் என்று சொல்லி சொல்கிறார். சாந்தி கூத்து ஆனந்த கூத்து என்று சொல்லுவாங்க. இவ்வாறு பேரின்ப வெள்ள ஆனந்த கூத்தாதலும் தனது தன்மையே ஆகிய பேரின்ப வெள்ளத்தையும் தனி கூத்தாதலின் மாறிலா மகிழ்ச்சியும் விளைத்தது என்று சொல்லி சொல்கிறார். மறைச்சிலம்பார்க்க கேட்டவன் அந்த ஒளியை பற்றி கொண்டு மன்றினுள் சென்றார் என்று சொல்லி பெருமானுடைய அந்த தூக்கிய திருப்படி தான் நமக்கு வழிபாட்டுக்கு உரியது. அதுதான் எல்லாரும் பார்த்து வழிபாடு செய்வாங்க. திருக்கூத்து தரிசனப்பதின்னு சொல்லி திருமந்திரத்தில் ஒரு பகுதியை திருமூலர் தேவநாயனார் பாடியிருக்கிறார். இப்போ இந்த சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு இந்த அனுபவம் கிடைச்சிது. ஞானசம்பந்த பெருமான் எப்படி வழிபாடு செஞ்சார் அப்படிங்கிறத அவர் புராணத்தில் சேக்கிழ பெருமான் சொல்லாருங்க. உணர்வின் நேர்வர வரும் சிவபோகத்தை ஒளிவின்றி உருவின்கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர அருணினை எனப் போற்றி இணையில் வன்பெரும் கருணியை ஏந்தி முன் எடுத்த சொல் பதிகத்தில் புனரும் இன்னிசை பாடினார் ஆடினார் பொலிந்தனர் விழி மாறி என்று சொல்லி அவரும் அப்படியே கண்ணில் நீர் வர பெருமான வழிபாடு செய்திருக்கிறார். அதை உணர்வின் நேர்வர வரும் சிவபோகத்தை ஒளிவின்றி உருவின்கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை அப்படின்னா ஞானசம்பந்த பெருமானுக்கு உமையம்மை அந்த ஞானப்பால் கொடுக்கின்ற பொழுது அவருக்கு 2 ஞானம் கிடைக்கிது இல்லைங்களா. சிவனடியை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஊமையலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம். அந்த ஞானம் இங்கே உருவமாக பார்க்குறாராம். அவர் பெற்ற ஞானத்தை, சீர்காழியில் அவர் பெற்ற ஞானத்தை, குலக்கரையில் உமையம்மை மூலமாக அவர் பெற்ற ஞானத்தை ஒரு உருவத்தில் பார்க்கறது எங்கே பார்க்குறாரு? சிதம்பரத்தில் பார்த்தார். அதுதான் சேக்கிழ பெருமான் அந்த பாட்டில் சொல்கிறாரு. உணர்வின் நேர்வர வரும் சிவபோகத்தை ஒளிவின்றி உருவின்கண் அணையும் ஐம்பொறி அளவினும் அருளினை போற்றி என்று எளிவர அருளினை போற்றி என்று சொல்லி அவர் அந்த பெற்ற ஞானத்தை ஒரு உருவமாக பார்க்கறது எங்கே பார்த்தாருன்னா சிதம்பரத்தில் கூத்த பெருமானாக பார்க்கிறாரு.
சரி, அப்பர் சாமிகள் வந்தார், அவர் எப்படி வழிபாடு செஞ்சார் அப்படின்னா, அவரும் அப்படி தான் வழிபாடு செய்கிறார். கையும் தலைமிசை அஞ்சலி என கண்ணும் பொலி மலை அப்படி ஒளியாதே அப்படின்னு அப்படியே கையை தலை மேலே தூக்கி வச்சார். கண்ணில் நீர் நிற்கவே இல்லை. அதான் சொல்கிறார், கண்ணும் பொலிமலை ஒளியாதை பெய்யும் தகையென கரணங்களும் உடனுருகும் பரிவின பேரெய்து மெய்யும் தரைமிசை விழும் முன்பு எழுதரும். கீழே விழுகிறாரு, மீண்டும் எழுந்திருக்கிறாரு. பெருமானுடைய இந்த ஆனந்த பார்த்து அப்படி கீழே விழுகிறாரு, மீண்டும் எழுந்திருக்கிறாரு. மின்தாள் பின்தாள் சடையோடு நின்றாடும் ஐயன் திருநடம் எதிர்கும்பிடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவின்றால் என்று சொல்லி அப்படி 3 பெருமக்களும் ஒரே மாதிரி வழிபாடு செய்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. இதே மாதிரி தான் காலத்திலையும் வழிபாடு செய்கிறாங்க. காலத்திலையும் இதே மாதிரி தான் வழிபாடு செய்கிறாங்க. கண்ணப்ப முதல்ல காலத்தி பெருமான வழிபாடு செய்வாங்க. அதற்கு பிறகு கண்ணப்ப நாயனாரை வழிபாடு செய்கிறாங்க. கண்ணப்ப நாயனாரை 3 பேரும் விழுந்து விழுந்து வணங்குறாங்க. ஞானசம்பந்த பெருமான் யாரையுமே வணங்காதவர், கண்ணப்பரை வணங்குறார். அதான் நாயன்மார் வழிபாடு அவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறது. ஏன்னா பரமாச்சாரியார் அப்படின்னா 4 பேர். இதில் வழிபாடு எப்படின்னாங்க, பெருமான் வழிபாடு ஒன்று சைவத்தில், அப்புறம் குருநாதர் வழிபாடு, அப்புறம் பரமாச்சாரியார் வழிபாடு, அடியார் வழிபாடு, இப்படி இருக்குது. நாயன்மார் வழிபாடு ஒன்று, நாயன்மார் 63 நாயன்மார் வழிபாடு, அதுக்கு மேலே பரமாச்சாரியார் வழிபாடு. அந்த பரமாச்சாரியாரே வழிபாடு செய்து யாரைனா கண்ணப்ப நாயனார். 4 பேரும் வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க. அதுதான் கண்ணப்ப நாயனாருக்கு பெரிய சிறப்பு. பரமாச்சாரியார் வழிபாடு செய்த ஒரு பெருமை கண்ணப்ப நாயனாருக்கு. அதுவும் அப்பர் சாமிகள் எப்படி வழிபாடு செஞ்சார் அப்படிங்கிறத சொல்லாருங்க. மலை சிகர சிகாமணியின் மருங்குறம் முன்னே நிற்கும் சிலைத்தடைக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சென்றிறைஞ்சி அலைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்திலியன், அலைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்திலிய தலை குவித்த கையினராய் தாழ்ந்துபுறம் போந்தணைந்தார் அப்படின்னு அப்படி சாமியை வழிபாடு செஞ்சார். மலை சிகர சிகாமணி யார்? மலை சிகர சிகாமணிங்கிறது யார்? காலத்திநாதர். அதுக்கு பக்கத்தால் கண்ணப்ப நாயனார் இருக்கிறாராம். அதை வழிபாடு செஞ்சுட்டு கண்ணப்ப நாயனாரை வழிபாடு செய்கிறாரு. கண்ணப்ப நாயனார் வழிபாடு செய்கிற பொழுது மேலிருந்து அப்படியே தலை குவித்த கையினராய் தாழ்ந்துபுறம் போந்தலைந்துனார். அலைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்திலியன்னார். அப்படியே கண்ணில் நீர் வருது, உடம்பெல்லாம் நனைஞ்சு போச்சான். யாருக்கு? அப்பர் சாமிகளுக்கு. சரி, அவருக்கு தான் அப்படின்னா ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்படின்னா அவர் எப்படி வழிபாடு செஞ்சாங்கிறதை சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க. அதுவும் சொல்கிறார், அன்பின் மெய்மை உருவினையும் அன்பினுள்ளே மண்ணு வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் விமலரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்க பள்ளத்தில் உருவுணல் போல் பாய்ந்து செல்ல வள்ளி பரிந்தளித்த ஞானவார் அமுதம் உண்டார் பலமுறையும் வீழ்ந்தெழுந்து வணங்கினார் அப்படின்னார். அப்படின்னா அதாவது கண்ணப்ப நாயனார் இறைவனை வழிபாடு செஞ்சார், காலத்திநாதரை. அப்புறம் மன்னிக்கணும், ஞானசம்பந்த பெருமான் காலத்திநாதரை வழிபாடு செஞ்சார். பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணப்பரை போய் வழிபாடு செய்கிறார். கண்ணப்பரை வழிபாடு செய்கிற பொழுது மீண்டும் காலத்திநாதர் அவர் காட்சி கொடுக்குறார். கண்ணப்பருடைய உள்ளுக்குள்ளேருந்து காலத்திநாதர் காட்சி கொடுக்குறார். அன்பின் மெய்மை உருவினையும் அன்பினுள்ளே மண்ணும் வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கல் உடன்கண்ட விருப்பம் பொங்கன்னார். பார்த்த உடனே என்னாச்சு? பள்ளத்தில் உருபுணல் போல் பாய்ந்து செல்ல. அப்படி ஒரு மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணி எவ்வளோ வேகமாக வருமோ அது மாதிரி கண்ணீர் வந்து தான் ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்படியே வணங்கி கொண்டே இருந்தாராம். பலமுறையும் வீழ்ந்தெழுந்து வணங்கினார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகளும் அவரை கண்ணப்ப நாயனாரை வழிபாடு செய்கிற பொழுது தான் காலத்தி வழிபாடு அவருக்கும் அங்கே நிறைவாகுது. மணிவாசக பெருமானும் சொல் கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவன் என்னப்பர் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டொருளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான்கருணை சொன்ன பொன்னீற்றிற்கே சென்றுவதாய் கோத்தும்பின்னு இப்போ 4 பெருமக்களும் கண்ணப்பரை வழிபாடு செய்திருக்கிறார். ஆமாம், அப்படி அவ்வளவு பெருமையுடையவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லுவாங்க. இப்படி 3 பெருமக்களும் தில்லையை வழிபாடு செய்த பாங்கினை நமக்கு சேக்கிழ பெருமான் இந்த இடத்துல சொல்கிறாரு. அடுத்த திருப்பாட்டு அப்படி வழிபாடு செய்து அந்த அனுபவத்தை இந்த பாட்டில் சொல்கிறாரு. பதிகம் ஒன்றும் பாடுறார். பதிகம் இப்போ நமக்கு கிடைக்கல. முதல் முறை சென்ற பொழுது, இது முதல் முறை, 2வது இன்னொரு முறை போகிறார் ஏர்கோன் கலிக்காமநாயர் மனத்தில். அப்போ பாடுனது தான் மடித்தாடு மடிமைக்கன் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். இந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. இப்போ ஒரு பதிகம் பாடுறார். தென்னிலா மலர்ந்த வேணியாயுந்தன் திருநடங்கும் விடப்பெற்று மண்ணிலே வந்த பிறவியை எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அறிவினீர் சொரிய கைமலருச்சி மேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார். அதாவது
மகிழ்ச்சி என்னுடைய மலர்ந்த பெரியார். அப்படி மகிழ்ச்சியில் இருக்கிறார், இன்ப வெள்ளத்தில் இருக்கிறார் நம்பிகள். அப்படி கண்களில் நின்று ஆனந்தமாறி அருவி போல சொரிய கைகளை தலைமேல் கூப்பிக்கொண்டு, கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொரிய கைமலர் உச்சி மேல் குவித்து, அப்படியே கண்ணில் ஆனந்த நீர் வருது, கை அப்படியே தலைமையில கூப்பி இருக்கிறார். கூப்பிக்கொண்டு தென்னிலா மலர்ந்த வேணியா யுந்தன் திருநடங்கும்பிட பெற்று, நிலா மலர்ந்த சடையவனே, நிலவையுடைய சடையுடைய பெருமானே, பொது வகையால் பிறவி துன்பம் உடைத்து என்று உணரப்படினும் உனது திருக்கூத்து கும்பிடும் வாழ்வு பெற்ற இந்த உலகத்தில் இந்த மானிட பிறப்பை எனக்கு நல்ல இன்பமாயிற்று என்று பன்னிரம்பி அரிதற்கரிய தேவார திருப்பதிகம் பாடி பரவி பணிந்தார். அது நிறைய பதிகம் மறைஞ்சு போனதில் இது ஒரு பதிகங்க. இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது மண்ணிலே வந்த பிறவியை எனக்கு வாலிதாம் இன்பமாம், ரொம்ப முக்கியமான இடங்க. இப்போ இவர் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார் அப்படின்னா, பெருமானுடைய திருவடியில் கைலாயத்தில் இருந்தார் இல்லைங்களா. கைலாயத்தில் பூவும் நீரும் கொண்டு அணைந்திருந்தவர் சுந்தரர். ஏன்னா அங்கேயும் சாமிக்கு அணுக்க தொண்டராக தானே இருந்தார். சாமிக்கு மலர் மாலை போடுவது, அதே மாதிரி திருநீற்று பொக்கணத்தை கையில் வச்சிருக்கிறது, இதுதான் அவருடைய வேலை அங்கே. ஆமாம், அல்லும் நீரும் அணைந்து கொண்டு நின்றார் என்று சொல்வார். அப்படி இருந்தவர் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் அப்படின்னார். அதை விட இந்த மண்ணில் வந்த பிறவி சிறந்தது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, ஊத்த பெருமானை வழிபாடு செய்த இந்த பிறப்பு அதை விட உயர்ந்த பிறப்பு அப்படிங்கிறார். இதே மாதிரி அப்பர் சாமிகளுக்கு வீடு பேற்றை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்கே கிடச்சுன்னா திருவண்ணாமலையில் கிடச்சிது. சேக்கிழ பெருமான் சொல்லாருங்க, வீட்டனுக்கு மேலாம் பெருமை சாதித்தார், தங்கு பிறப்பே வீட்டனுக்கு மேலாம் பெருமை சாதித்தார். வீடு பேர் தான் பெரிய பெருமை இல்லையா, அதை விட ஒரு பெருமை எதுவும் கிடையாது. ஆனால் அதை விட ஒரு பெருமை நம்முடைய அப்பர் சாமிகளுக்கு எங்கே கிடச்சுன்னா அண்ணாமலையில் கிடச்சிது. தங்கு பிறப்பை வீட்டனுக்கு மேலாம் பெருமை சாதித்தார். அதே மாதிரி இங்கே என்ன சொல்றார், மண்ணிலே வந்த பிறவிய வாழிதாம் இன்பமாம் என்றுன்னார். இப்போ பிறப்பு அப்படிங்கிறது நீக்கணும் அப்படின்னு தான் நமக்கு பெருமான்கிட்ட விண்ணப்பம் இல்லைங்களா. இந்த பிறப்பே ஆகாது, ஆனால் ஊத்த பெருமானுடைய திருவடியை வணங்குற மாதிரி ஒரு பிறப்பு வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறார். மனித பிறவையும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை அப்படின்னார். யார் அப்பர் சாமிகள் பாடுறாரு இல்லைங்களா, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் வனித்த சடையும் பவளம்போல் மேனையில் பால்வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவி வேண்டுவது இந்த மாநிலத்தில். எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றார். இப்போ கூத்த பெருமானுடைய திருவடி வணங்கணும் அப்படின்னா இன்னொரு பிறப்பு வந்தாலும் பரவாயில்லை. சேக்கிழ பெருமான் இவரால் அப்படி சொல்லார் அப்பர் சாமி. சேக்கிழ பெருமான் என்ன சொல்லாருன்னா, சுந்தரருடைய பிறப்பை, சுந்தரருடைய திருவடியை வணங்குறதுக்கு வந்த பிறப்பை நான் வணங்கிக்கிறேங்க இல்லைங்களா. தேசமுய திருத்தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் அப்படின்ற. அப்போ இந்த பிறப்பை கூட வணங்கிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை விட பெரிய ஒரு சிறப்பு இந்த திருவடிகளை வணங்குவது அப்படின்னு சொல்லி. தென்னிலா மலர்ந்த வேணை தெளிந்த இறைவனை அடைந்ததால் தான் உயலாம் என்று மதி தெளிந்த மலர்ந்த அப்படின்னா, சந்திரனுக்கு கடைசி ஒரு தெளிவு கிடைச்சது. பெருமான் திருவடியை வணங்கினா எப்படியாவது சாபத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். தக்கனுடைய சாபத்திலிருந்து தப்பிக்கிறது அவ்வளோ பெரிய சாதாரணமான விஷயம் காரியம் இல்லை. ஆனால் பெருமான் திருவடியை வணங்கினா எதுவும் ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கு. தெளிந்த அப்படின்னார் தென்னிலான். கும்பிடப்பட்டு கும்பிடும் பேறுபடுது என மண்ணிலே வந்த பிறவி, இந்த உலகத்தில் வந்து பிறந்த பிறப்பு, கையிலிருந்து இங்கே அவதரித்த வந்தமையால் வந்த. அதை சொல்ல எப்படின்னு பாருங்க, மண்ணிலே வந்த இப்பிறவி அப்படின்னார். மண்ணிலே வந்த அப்படியே கைலாயத்திலிருந்து வந்தவர் தான் சுந்தரர் இல்லைங்களா. இந்த மாதவர் கூட்டத்தை அந்தமில் புகழ் ஆளாள சுந்தரன் வந்து பாடிய வண்ண முறை செய்வாம் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. திருக்கூட்ட சிறப்பில் கடைசி பாட்டு, இந்த மாதவர் கூட்டத்தை அந்தமில் புகழ் ஆளாள சுந்தரன் சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் உரை செய்வாம் என்று சொல்லி கடைசி பாட்டில் சொல்வார். வந்து பாடியன்னா கைலாயத்திலிருந்து இந்த திருத்தொண்ட தொகை பாடுறதுக்காக மண்ணுலகத்துக்கு வந்தவர் சுந்தரர் அப்படின்னு சொல்றார். கும்பிடப்பெற்று பிறவியே வாலிதாம் இன்பமாம் அப்படின்னார். அப்படின்னா அந்த பிறப்பே தூய இன்பம் தருவதாம், பிறவியே முன் கையிலில் இருந்த நிலையினும் பார்க்க இப்பிறவியே என்று சொல்லி. ஆமாம், முன்னிருந்ததும் இன்பமே ஆயினும் திருநடம் கும்பிடப்பட்ட பிறப்பு நிலை வாலிதாம் இன்பம் என. வாலிதாம் இன்பம்னா எல்லையில்லாத இன்பம்னு அர்த்தங்க. ரொம்ப உயர்வாக சொல்கிறார் இந்த இடத்துல. ஆமாம், சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து இதே மாதிரி ஒரு இன்பத்தை எங்கே பார்க்குறாரு அப்படின்னா,
நம்ம சிதம்பரம் இங்கேயும் பார்க்குறாரு. எங்கள் பேரூரில், பேரூருக்கு மேலை சிதம்பரம்னு ஒரு பேர் உண்டுங்க. நீங்கள் சிதம்பரம் போய் கூத்தப்பெருமானை பார்க்க முடியல, பேரூரில் பார்க்கலாம். இங்கேயும் நல்லா அழகாக இருப்பார் பெருமான். கூத்தப்பெருமான் ரொம்ப அழகாக இருக்கிறது சிதம்பரத்துக்கு அடுத்து இங்கே தான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிதம்பரத்துலேருந்து இங்கே இருக்கிற பெருமானை பாடுறார். சிதம்பரத்தில் அந்த மடித்தாடு மடிமைக்கன் பதிகத்தில் சொல்கிறார். காண்டலும், அதாவது அந்த பாட்டில் இதையும் பாடுறார் அவர். இங்கே அவருக்கு இந்த பேரூரில் ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிற பொழுது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, பூண்ட ஐம்புலனில் புலப்படா இன்பம் அப்படிம்பார். அப்படின்னா இந்த புலன்களால் அனுபவிக்க முடியாத ஒரு பெரிய இன்பம் சுந்தரருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்கிறார். காண்டலும் தொழுது வீழ்ந்து உடன் எழுந்து கரையில் அன்பு என்று பூண்ட ஐம்புலனில் புலப்படா இன்பம் உணர்ந்து மெய்யுணர்வுகளில் பொங்க தாண்டவம் புரியும் தம்பிரானாரை தலைப்பட கிடைத்தபின் சைவ ஆந்தகையாருக்கு அடுத்த நிலைமை விளைவை யார் அளவறிந்து உரைப்பார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் இந்த பேரூரில் அவருக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை சொல்கிறாருங்க. பொன்மணி மன்றுள் எடுத்த சேவடியார் புனிடம் கும்பிட பெற்றால் எண்ணெணி புறம்போய் எய்துவது என்று ஏற்பு விழிக்காம மனத்திலையும் சொல்கிறார். கண்ணில் ஆனந்த அருவிநீர் அப்படின்னா ஆனந்த அனுபவத்தால் வரும் கண்ணீர். ஆனந்த கூத்தின் பேரின்ப வெள்ளத்திலே திளைத்தார், ஆதலின் அந்த ஆனந்தம் உள்ளே நிறைந்தது. கண்ணீர் முதலியன அதனை புறத்து காட்டும் மெய்ப்பாடுகள் என்று சொல்லி பாடினார், பரவினார் அப்படின்னு சொல்லி பதிகம் பாடுறார். நமக்கு அந்த பதிகம் கிடைக்கல. 3 பேரும் அதே மாதிரி கையும் தலைமிசை புனை அஞ்சலி என நாவுக்கரசர் உணர்வின் நேர்வர வரும் சிவபோகத்தை உருவின்கண் ஒலிவின்றி என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சொல்கிறாருங்க. நிலாவை மலர வைத்தலிலே அது பிறர் எவராலும் செய்தற்கு அருமையினால் வரம்பில் ஆற்றல் உடைமையும் கருணையை பற்றி செய்தமிழ் பேரருள் உடைமையும் சுத்தமாக்கியமையினால் தூய உடம்பினாதலும் இவ்வாறு ஏனையுமாக இறைவனது எண் குணங்கள் குறித்தவார் என்று சொல்லி சொல்கிறார். சரி, இப்போ இந்த அனுபவத்தில் சுந்தரர் இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டார். இனி அடுத்தது எங்கே போகிறதுன்னு அவருக்கு தெரியாது. இப்போ சாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் விட்டால் இங்கேயே இருந்துருவார் அப்படின்னு சொல்லி அசரீரியா பண்ணை ஆரூரில் வருக நம்பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு பிறகு தான் திருவாரூர் போகணுன்னு அவருக்கு தெரியுது. திருவாரூர் போனால் பரவினாச்சார் இருப்பாங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. பரவினாச்சார்னா யாருன்னு அவருக்கு தெரியாது. இப்போ சாமி என்ன செய்யணும், பரவினாச்சாரை திருமணம் செஞ்சு கொடுக்கணும். யாருக்கு? சுந்தரருக்கு. ஏன்னா அங்கே கீழே மேலேருந்து கீழே அனுப்பிச்சுட்ருக்கிறார். அப்புறம் இன்னொன்று, திருத்தொண்ட தொகை நமக்கு கிடைக்கணும். அதெல்லாம் நடக்கணும்னா எங்கே வரணும்? அவர் சிதம்பரத்திலிருந்து நேராக திருவாரூர் வரணும். இப்போ சிதம்பரத்திலே அவர் இருந்துடுறார். அதனால் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, பண்ணை ஆரூரில் வருக நம்பால்னு இறைவனே வர சொல்கிறாரு. இதே மாதிரி தான் பெருமான் ஆலம்புள்ளியில் இருப்பார் சுந்தரர். ஆலம்புள்ளியில் இருக்கிற பொழுது சாமி என்ன சொல்வார் அப்படின்னா, மலம்பாடிக்கு வர மறந்தனையோ அப்படிம்பார். அப்படின்னா ஆலம்புள்ளியிலே அவர் தான் இருக்கிறார். ஆனால் சாமி என்னென்னா, திருமலம்பாடிக்கு வந்தால் அங்கே ஏதோ 2 பாட்டு பாடுவான் சுந்தரன். நல்ல காது குளிர கேட்கலாம். ஏன்னா நமக்கும் அன்பின் பெரிய சிறப்பின் அர்ச்சனை பாட்டே யாகும். சுந்தரருடைய பாட்டில் சாமிக்கு ரொம்ப விருப்பம். இதே மாதிரி தான் ஒரு முறை சுந்தரமூர்த்தி சாமிகள் அப்படியே நிவா நதிக்கரை ஓரத்தில் வந்துட்டுருப்பார். அப்படி வந்துட்டுருக்கிற பொழுது திருமுதுகுன்றத்துக்கு வழி கேட்பார். திருமுதுகுன்றத்துக்கு அவர் வழி கேட்பார். திருமுதுகுன்றம் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது சாமி என்ன சொல்லுவார்னா, ஒரு அந்தனர் குளத்தில் சாமி இருக்கிறார், கூடலை ஆற்றுவருக்கு இந்த வழியாக தான் போகணும் அப்படிம்பார். அதான் கேட்காத ஊருக்கு போகாத ஊருக்கு வழி சொன்னது யாருன்னா முதல்ல சிவபெருமான் தான். போகாத ஊருக்கு வழி சொல்கிறான் பாடுறான்னு சொல்கிறோம் இல்லையா, அது நடந்தது, சாமி சொன்னது தான் அது. அவர் கேட்டது திருமுதுகுன்றத்துக்கு, விருதாச்சலத்துக்கு வழி கேட்குறாரு. சாமி என்ன சொல்கிறாரு, கூடலை ஆற்றுவருக்கு இந்த பக்கம் தான் போகணும்ப்பா அப்படின்னா, அந்த கூடலை ஆற்றுவர் அவர் போகிறான்னு சொல்லவே இல்லை. ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே ஒரு பதிகம் பாடணும்னு சாமி நினைக்கிறார். அப்போ தான் அங்கே போய் தான் பாடுறார். வடிவுடை மொழி ஏந்தி மதகரி உரி போர்த்து பொடியணி திருமேனி புரிகுழல் உமையோடும் கொடியணி நெடுமாட கூடலை ஆற்றூரில் அடிகள் எவ்வழி போந்த அதிசயம் அறியேனே அப்படி சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறார். கூடலை ஆற்றூருக்கு இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார் சாமி. அதான் அந்த அதிகம் முழுக்க அடிகள் எவ்வழி போந்த அதிசயம் அறியேனே என்று சொல்லி அப்படியே பெருமானுடைய அந்த திருவருளை நினைந்து பாடி, அதற்கு பிறகு அங்கே போய் பாடிட்டு அப்புறமா மீண்டும் கூடலை ஆற்றூரிலிருந்து மீண்டும் அவர் விருதாச்சலம் போவார், திருமுதுகுன்றம் போவார்.
அப்படி பெருமான் வந்து சுந்தரர்கிட்ட வந்து ரொம்ப விருப்பமுடையவர். அவரே விரும்பி வர சொல்கிறார், ஆரூருக்கு விரும்பி வர சொல்கிறார். என்ன செய்கிறாருன்னா ஆரூருக்கு வர சொல்லிடுறார். ஆரூரில் இருக்கக்கூடிய அடியார்கள்கிட்ட போய் என்ன சொல்கிறாருன்னா, கனவுல பெருமான், ஆரூரன் நாம் அழைக்க வாரான் என்றான், அவனை எதிர்கொண்டு அலையுங்கள் அப்படின்னு சொல்லிடுறார். ஏன்னா சுந்தரருக்கு மட்டும் போய் எதிர்கொண்டு அழைக்கணுமா. திருவாரூர் வந்து சுந்தரருக்கு மாமனார் வீட்டு ஊர். மாப்பிள்ளை எப்படி அழைச்சிட்டு போகணுமோ அந்த மாதிரி அழைச்சிட்டு போகணும் இல்லையா. இன்னொன்று என்னென்னா, பறவை நாச்சியாருக்கு அப்பா அம்மா கிடையாதுங்க. இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது சங்கிலி நாச்சியாருக்கு அப்பா இருக்கிறார், அவர் பேர் ஞாயிறு கிழார், ஒரு வேளாளர். அவருக்கு மகள் தான் சங்கிலி நாச்சியார். அப்பா இருக்காங்க, அம்மா இருக்கிறாங்க, சொந்த பந்தமெல்லாம் இருக்குது. ஆனால் பறவை நாச்சியாருக்கு யாரும் கிடையாது. அது எப்படி அங்கே இருக்காங்க அப்படி அவங்களுடைய பிறப்பை பற்றியெல்லாம் அதிகமாக சொல்கிறதில்ல. அம்மா பிறந்ததை மட்டும் சொல்கிறாரு, அப்பா அம்மாவை பற்றியெல்லாம் சொல்கிறதில்ல. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப பண்டை விதி கடையூட்ட பறவையாரும் கண்டார்னு முடிச்சிடுறார். அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப. ஆரூர் பெருமானை தவிர பறவை நாச்சியாருக்கு வேறு ஒன்றும் தெரியாது. ஆரூர் பெருமானை தெரியும், ஆரூர் பெருமானுக்கு தொண்டு செய்ய தெரியும், பாடுவாங்க, ஆடுவாங்க, சாமிக்கு மலர் தொடுத்து கொடுப்பாங்க. இதோடு சரி பறவை நாச்சியாருடைய பணி. வேறு எந்த ஒரு உலகையிலும் அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் சுந்தரரை ஏன் பார்த்தாங்கன்னா, பண்டை விதி கடைக்கு விட்ட அப்படின்ட்டார். அதனால் திருவாரூருக்கு அங்கே பறவை நாச்சியாருக்கு அப்பா யார் அம்மா யார் அப்படின்னு கேட்டால் எல்லாமே ஆரூர் பெருமான் தாங்க, வேறு யாரும் கிடையாதுங்க. அதான் பதியிலார் குலம் அப்படின்னு சொல்லுவார். பதியிலார் அப்படின்னா இறைவனை தவிர வேறு பற்றுக்கோடு இல்லாதவர்கள் அந்த பெண்கள். அவங்களுக்கு எல்லாமே இறைவன் தான். நம்ம பதியிலார் அதை வச்சுட்டு சேரி பரத்தையர் அப்படின்னு சொல்லி ஒரு சில காலத்தில் வந்து அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி அல்ல, அது வேறு இது வேறுங்க. பதியிலார் அப்படிங்கிற குலம் வேறு, பரத்தையர் குலம் அப்படிங்கிறது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஆமாம், பரத்தையர் அப்படிங்கிறது வேறு, பதியிலார் குலம்ங்கிறது இறைவனுக்கு மட்டும் அவங்க தொண்டு செய்வாங்க, வேறு எந்த ஒரு இதுக்கும் போக மாட்டாங்க. அதுதான் பதியிலார் குலம். அந்த குலத்தில் தோன்றியவர் தான் நமக்கு பறவை நாச்சியார். இப்போ அதுக்கு தான் சாமி அங்கே வர சொல்கிறார். தடுத்து முன்னாண்ட தொண்டனார் முன்பு தனி பெரும் தாண்டவம் புரிய எடுத்த சேவடியார் அருளினால் தரளம் எரிபுணல் மரிதிரை பொன்னி மடுத்த நீள் வண்ண பண்ணை ஆரூரில் வருக நம்பால் என வானில் அடுத்த போதினில் வந்து எழுந்ததோர் நாதம் கேட்டலும் அது உணர்ந்து எழுந்தார். அப்படியே ஒரு ஓசை கேட்குது, பண்ணை ஆரூரில் வருக நம்பால். சாமி நீ இங்கே இருந்துடாத, ஏன்னா அவ்வளவு ஆனந்தத்தில் திளைச்சிருக்கிறார், விட்டா இங்கேயே இருந்துருவார். அதனால் திருவாரூருக்கு வாப்பா என்று சொல்லி பெருமானே அசரீரியாக சொல்கிறார். முன்னை தடுத்து ஆட்கொண்ட நம்பிகள் முன்னர் ஒப்பற்ற பெருங்கூத்து புரிய தூக்கிய திருவடியுடைய பெருமானது திருவருளினாலே முத்துக்களை அழைத்து வரும் காவிரியால் பெருகிய வளமுடைய வயல்கள் சூழ்ந்த திரு ஆரூரிலே நம்மிடம் வருக என்று அப்போது ஆகாயத்தில் வந்து எழுந்ததாகிய ஒரு நாதத்தை கேட்டதும் அது உணர்ந்து எழுந்தார் நம்பிகள். அதனை உணர்ந்து மேலெழுந்தார். இப்போ தான் அவருக்கு திருவாரூர் போகணுங்கிற எண்ணமே வருது. அது இதுவரைக்கும் திருவாரூர் போகணுங்கிறது அவருக்கு தெரியாது. அங்கே யார் இருப்பாங்க, பறவை நாச்சியார் இருக்கிறதெல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாது. திருத்தொண்ட தொகை அங்கே போய் பாடணுங்கிறதும் தெரியாது. இப்போ அது திருவாரூர் போகணுங்கிறது மட்டும் சொல்கிறார். தடுத்து முன் ஆண்டனர், முன்னை இறைவனால் தடுத்து ஆளாக கொள்ளப்பெற்ற என்று சொல்கிறார். தாண்டவம் புரிய எடுத்த சேவடியார், நித்தியமாக நடம்புரிவதற்காக தூக்கிய திருவடி. தாண்டவம் புரிய எடுத்த சேவடியார் அப்படின்னு சொன்னார். ஆமாம், தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் இல்லையா. பெருமானுடைய தாண்டகம் அப்படிங்கிறது கூத்த பெருமானை சொல்கிறார். தனிப்பெரும் நித்தியமாகி என்று சொல்லி நம்பிகள் முன்பு விசேடமாய் ஆடிய கூத்து என்பார் தனிப்பெரும் என்று அடை கொடுத்து கூறினார் என்று சொல்லி ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்து என்று சொல்லி இதில் இங்கே தான் சொல்கிறார். வானில் அடுத்த போதில் வந்து எழுந்தது ஒரு நாதம் என்று சொல்லி அப்படி அவர் மெய் மறந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த ஒரு ஓசை கேட்குது. மடுத்த நீள்வண்ண பொன்னி மடுத்த நீள்வண்ண பண்ணை ஆரூரில் வருக நம்பால் என்று சொல்லி, பண்ணை ஆரூரில் வருக என்று சொல்லி வானில் மேலிருந்து அந்த ஓசை கேட்குது. திளைத்து மலர்ந்து அழுந்திய சிவானுபவத்திலிருந்து எழுந்தார். அது வரைக்கும் அனுபவத்தில் எப்படி இருந்திருக்கிறார் பாருங்க. திளைத்து மலர்ந்து அழுந்து இருந்தார். அப்படி அந்த ஓசை கேட்ட உடனே இப்போ வந்து அவர் இயல்பான நிலைக்கு வர்றார். கேட்டலும் 5 அறிவும் கண்களே கொள்ள இருந்த நிலையிலிருந்து எழுந்து கேட்டல் மூலம் அறிவு வெளிப்பட்டது இறைவநாதம் கேட்பிக்க அதாவதுங்க
அந்த இறைவனுடைய அந்த ஓசை கேட்கின்ற வரைக்கும் அப்படியே இருந்திருக்கிறார். அந்த 5 பேரறிவும் கண்களை கொல்ல அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணமுறு 3 திருந்து சாத்து விகமையா அந்த நிலையிலிருந்து வெளியில் வரவே இல்லை அவர். அந்த அசரீரியாக அந்த ஓசை கேட்டதுக்கு பிறகுதான் அந்த இயல்பான நிலைக்கு சுந்தரர் வந்திருக்கிறார். அப்படி வருகின்ற பொழுது அடுத்து அந்த கோபுரத்தை எல்லாம் வணங்கி கொண்ட ஒரு கோயில் இருந்து எப்படி விடைபெற்று செல்லணும் அப்படிங்கிறது அந்த பாட்டில் சொல்லியிருக்கார். இந்த 2 பாட்டில் சொல்லியிருக்கார். ஒரு கோயிலிருந்து நம்ம போகிறோன்னா முதல்ல கோபுரத்தை எல்லாம் வணங்கி எப்படி உள்ளே வருகின்ற பொழுது எல்லாம் வணங்கிட்டு உள்ளே வந்தோமோ அதே மாதிரி விட்டா போதுன்னு ஓடக்கூடாது. அப்படி கோயிலை வணங்கி பல முறை, ஒரு முறைக்கு 2 முறை வணங்கி அதற்கு பிறகு பெருமானை நினைத்து அப்புறம் போகணுமா. அப்படி தான் சுந்தரர் போகிறார். ஆடுகின்றவர் பேரொழினால் நிகழ்ந்த அப்பனி சென்னி மேல் கொண்டு சூடுதம் கரங்கள் அஞ்சலி கொண்டு தொழும் புறவிடை கொண்டு மாடு பேரொழியின் வளரும் அம்பலத்தை வலம் கொண்டு வணங்கினர் போந்து நீடுவான் பனைய உயர்ந்த பொன் வரைபோல் நிலை எழு கோபுரம் கடந்து அப்படியே ஒவ்வொரு கோபுரமாக வணங்கி கொண்டு வரார். ஆடுகின்றவர் பேரொழினால் கூத்தர் பெருங்கருணையினாலே உண்டாகி அந்த கட்டளையை தலைமையில் கொண்டவராய் என பெருமான் சொல்லியாச்சு. அதனால் அதை அந்த கட்டளை தலைமையில் கொண்டு அப்படியே தமது கைகளை சிரத்தில் கூப்பி அப்படி வணங்கி கொண்டு, கைகளை சிரத்தில் கூப்பி வணங்கி கொண்டு தொழுது விடைபெற்று கொண்டு பாருங்க, கோயிலை வணங்கி தொழுது விடைபெற்று கொண்டு அங்கிருந்து போகிறார். ஆமாம், செய்கின்ற பேரொழியுடைய அந்த வளர்கின்ற திருச்சிற்றம்பலத்தை வலம் செய்து வணங்கி புறம்போந்து வானமும் சுருங்கியதாக உயர்ந்த பொன்மலை போல நிலை நின்று விழுந்த தெற்கு கோபுரத்தை கடந்து போகிறார். வருகின்ற பொழுது எப்படி வந்தார்? வடக்கு கோபுரத்தில் வந்தவர் இப்போ தெற்கு கோபுரத்து வழியாக வெளியில் போகிறார். ஏன்னா சீர்காழி அந்த வழியில் தான், அந்த திசையில் தான் இருக்குது. இப்போ அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் எந்த கோபுரத்து வழியாக வந்தார்னா சீர்காழி தெற்கு கோபுரத்து வழியாக வந்தார். ஏன்னா சீர்காழியிலிருந்து வந்தால் தெற்கு கோபுரம் தான் வரும். அதே மாதிரி அப்பர் சாமிகள் எப்படி வந்தார்னா மேற்கு கோபுரத்திலிருந்து வந்தார். அவர் விருதாச்சலமெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அப்படியே அந்த நிவான நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய தலங்களை வழிபாடு செய்து கொண்டு வருகின்ற பொழுது மேற்கு கோபுரம் வழியாக வந்தார். குடதிசை அப்படின்னு சொல்லுவார். மணிவாசக பெருமான் கிழக்கு கோபுரம்னு சொல்லுவாங்க. பெரிய புராணத்தில் இல்லாதனால நமக்கு சான்று இல்லை. ஆனால் கிழக்கு கோபுரம்னு சொல்லுவாங்க. 4 பெருமக்களும் 4 கோபுரத்து வழியாக வந்ததாக நமக்கு பெரிய புராணம், 3 முதலிகள் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி மணிவாசக பெருமான் கிழக்கு கோபுரம்னு சொல்லுவாங்க. 4 பேரும் 4 கோபுரத்து வழியாக வந்திருக்காங்க. அதுதான் பெரிய சிறப்பு. இப்போ அப்படி தெற்கு கோபுரத்து வழியாக அவர் வெளியில் வர்றார். தெற்கு கோபுரத்தை கடந்து அப்படின்னு சொல்கிறார். அப்பனி ஆரூரில் வருக நம்பால் என்ன அந்த கட்டளை சென்னிமேற்கொண்டு அதை உயர்ந்த பொருளாதாரின் தலைமையில் கொண்டார் என்று சொல்கிறார். தொழுந்தொரும் முன்னே உட்புகும்போது தொழுது சென்ற இடங்களாக திருக்கழிற்றுப்படி திருவணுக்கன் திருவாயில் மறுபடியும் உள்ளே இருந்து திரும்பி வரும்போதும் இம்முறையை தனித்தனி தொழுது ஒவ்வொன்றா வணங்கி கொண்டே வர்றார். மாடு பேரொழியின் வளரும் அம்பலம் அப்படின்னார். மாடுன்னா செய்கின்றார், நிலவ வைக்கின்ற பேரொழியின் மாடு அம்பலம் என்று சொல்லி, மாடுதல்னா செய்தல், உலகத்துக்கு பேரொழி செய்கின்ற, உலகத்தை பேரொழியின் வைக்கின்ற என்று சொல்றார். வான்பணி உயர்ச்சி பெற்ற ஆகாயமும் இதில் தாழும்படி, அதாவது மிகவும் உயர்ந்த என்று சொல்றார். 7 நிலையெழு கோபுரமெல்லாம் வணங்கி கொண்டு அப்படியே வெளியில் வர்றார். அப்படி வெளியில் வருகின்ற பொழுது நின்று கோபுரத்தை நிலமரப்பனைந்து வெளியில் வந்துட்டாரு. கோபுரத்தை மீண்டும் வணங்குறார். நின்று கோபுரத்தை நிலமரப்பனைந்து நெடுந்திரு வீதியை வணங்கி மன்றளார் செல்வம் அருகினூடேகி மன்னிய திருப்பதி அதனில் தென்திசை வாயில் கடந்து முன் போந்து செயற்படு திரு எல்லை இறைஞ்சி கொன்றைவார் சடையான் அருளையே நினைவார் கொள்ளிடத் திருநதி கடந்தார். எப்படியெல்லாம் வந்திருக்கிறார் பாருங்க. கோபுர வாயிலிருந்து வெளியில் வந்தார். அப்படி வெளியில் நின்று கொண்டு கோபுரத்தை கீழே விழுந்து 8 உறுப்பும் நிலத்தில் புரந்து வணங்கி அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறார். கோபுரத்தை வணங்குறார். அதற்கு பிறகு அந்த வீதியை, நீண்ட அகண்ட அந்த வீதியை வணங்கி, இவராது ஒவ்வொன்றா வணங்கிட்டு வந்தார். 8 உறுப்பு 5 உறுப்பெல்லாம் அப்படி வணங்கினார். அப்பர் சாமி எப்படி அங்கேருந்து போனார் அப்படின்னா, பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளங்கொண்டு போந்தார் அப்படிம்பார். அப்படி புரண்டு போனார். அடி விழுந்து போகிறதுங்கிறது ஒன்று, அப்படி விழுந்து அந்த இடத்துல இருந்து மறுபடியும் அப்படி போகிறது. இது அப்படி இல்லை, புரண்டு போனாராம். யார்? அப்பர் சாமிகள். பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளங்கொண்டு போந்தார் அப்படின்னார்.
எங்கே போனார் தெரியுங்களா? ஞானசம்பந்த பெருமான் திருவடி வணங்குறதுக்கு போனார். அதுதான் பெரிய சிறப்பு. எல்லாரும் சொல்கிறாங்க அப்பர் சாமிகள் சிதம்பரத்தில் உழவாரப்பணி செஞ்சிட்ருக்கிறார். உழவாரப்பணி செய்து கொண்டு பெரிய திருத்தாண்டகம் பாடிட்டு இருக்கிறார். அப்போ தான் பெரிய திருத்தாண்டகம் பாடினது. அரியானை அந்தனரும் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவிய அந்த பதிகத்தை பேர் என்ன தெரியுங்களா? அடியவர் சிந்தை விட்டு நீங்காத பெரிய திருத்தாண்டகம் அப்படிம்பார். அடியார் பெருமைகளை சொல்கிறதுனால அதுக்கு பேர் பெரிய திருத்தாண்டகம். வேற நின்ற திருத்தாண்டகம் இல்லைங்களா? இருநிலை தீயாகி நீராகி, இப்படி ஒவ்வொரு திருத்தாண்டகத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த திருத்தாண்டகத்துக்கு பேர் என்னென்னா பெரிய திருத்தாண்டகம். ஏன் பெரிய திருத்தாண்டகம்னா அடியார் பெருமையை சொல்கிறதுனால பெரிய திருத்தாண்டகம். அடியவர் சிந்தை விட்டு பிரியாத பெரிய திருத்தாண்டகம் அப்படின்னு சேக்கிழ பெருமானே சொல்கிறார். அந்த திருத்தாண்டகம் பாடுறார். பாடி முடித்த உடனேயே அவருக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, பக்கத்தில் இருந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சீர்காழின்னு ஒரு பதி, சீர்காழியில் ஒரு 3 வயசு குழந்தை உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்டு பல அற்புதங்கள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறது. அது நிறைய பதிகமெல்லாம் பாடிட்டு இருக்குது, நிறைய அற்புதங்கள் எல்லாம் செய்துன்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனேயே அவருக்கு என்னாச்சு அப்படின்னா சொல்கிறார், வாலியவர், அதாவது காளி வரும் பெருந்தகை சீர் கேட்டலுமே அதிசயமாம் காதல் கூறனர். இப்படியெல்லாம் நமக்கு வருமானு யோசனை பண்ணி பார்க்கணும். இப்படி ஒரு குழந்தை செய்யுதுன்னு சொன்ன உடனேயே காளி வரும் பெருந்தகை சீர் கேட்டலுமே அதிசயமாம் காதல் கூறனர். சரி, இப்போ அன்பு வந்துருச்சு. அன்பு வந்தோடனே என்ன பண்ணாராம்? வாலியவர் மலர்கலர்கள் மனத்தெழுந்த விருப்பு வாய்ப்புனர். நம்ம என்ன செய்வோம்? சரி, அந்த குழந்தைய போய் ஒரு நாளைக்கு பார்த்துட்டு வரலாம். அதை எப்படி சொல்லுவோம்னா, அந்த பக்கம் ஏதாவது வேலையாக போனால் அப்படியே ஒரு தடவை போய் எட்டி பார்த்துட்டு தான் வந்தால் போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அப்பர் சாமி எப்படி நினச்சாருன்னா, 80 வயசு அப்பர் சாமிக்கு, அந்த குழந்தைக்கு அப்போ என்ன ஒரு 5 வயசுக்குள்ளே தான் இருக்குது. ஞானசம்பந்த பெருமானுக்கு 5 வயசுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, வாலியவர் மலர்கலர்கள் வணங்குவதற்கு மனத்திலிருந்து அவர் போய் பார்க்கணும்னு நினைக்கலையா, அந்த திருவடி வணங்கிட்டு வரலான்னு நினச்சாராம். அதுதான் அப்பர் சாமிக்கு நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. அப்படி நினச்சாராம். நினச்ச உடனேயே போய் அப்போ தான் முடிவு பண்ணாராம். அப்பொழுதே அம்பலத்துள் ஆடுகின்ற உடையவர் விடை பெற்றுனார். அப்போவே போகணுன்னு முடிவு பண்ணிட்டார். அப்போவே அங்கேருந்து கிளம்பிட்டார். அப்போ தான் எப்படி புறப்பட்டாருங்கிறது சொல்கிறார். பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளங்கொண்டு போந்தார் அப்படின்னார். அந்த இடத்துல திருவார்த்தையும் பாருங்கள், அருமையான இடங்க. திருவார்த்தைன்னா இறைவனை பற்றி சொல்வதுதான் திருவார்த்தை. ஆனால் அப்பர் சாமிகள் ஞானசம்பந்த பற்றி கேட்டது திருவார்த்தைங்கிறாரு. அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் அப்பர் சாமிகளை பற்றி கேட்டது நல்ல திருவார்த்தை அப்படின்னு பாருங்க. இது 2 பேரத்தையும் கேட்குறது சாமியினுடைய பெருமை கேட்குற மாதிரியான். சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்கிறாருங்க. எப்படி அந்த பாட்டு எப்படி வரும்னா, கடையுகத்தில் ஆலியின் மேல் மிதந்த திரு கலுமதத்தில் விடையுகைத்தார் திருவருளால் வெற்பரையன் பாவை அடைய நிறை சிவம்பெருக வளர்ஞானம் குலைத்தூட்டு அமுது செய்த உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார் அப்படின்னார். அடியார் சொல்லினா அவருக்கு தெரியாது. யாருக்கு? அப்பர் சாமிகளுக்கு. எல்லாரும் சொன்னாங்களாம். அப்படி கேட்டார். கேட்ட உடனே புறப்பட்டார். அப்படி எப்படி புறப்பட்டார் அப்படின்னா, தொழுது கரத்தோடு நீரு துதைந்த கோலம் கண்டவர்கள் மனம் கடிந்து கரைந்து கருணைபுரம் பொலிந்து காட்ட தென்திரைவாய் கடல் மிதப்பில் உகந்தேறும் திருநாவுக்கரசர் தாமும் வன்தமிழால் எழுதுமறை மொழிந்த பிரான் திருப்புகளை மருங்கு சேர்ந்தார். அங்கிருந்து சிதம்பரத்திலிருந்து சீர்காழி 20 கிலோமீட்டர் கையை கூப்பினவர் கும்பிட்டே போனார். கீழே போடல. ஞானசம்பந்த பெருமானுடைய திசையை நோக்கி வணங்க ஆரம்பித்தவர் அப்படியே வணங்கி கொண்டே போகிறாருங்க. அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா சொல்கிறாருங்க. இங்கே என்ன சொல்கிறார்? ஆரம்பிக்கிற போது என்ன சொல்கிறார்? தொழுது கரத்தோடு நீரதுந்த கோலம்னார். அங்கே முடிகிற போது எப்படி சொல்கிறாருன்னா, அந்த பாட்டில் தொழுது அணைவுற்று ஆண்ட அரசு தொண்டர் குழாத்திடை சென்று பழுதில் பெரும் காதலுடன் அடிபணிய பணிந்தவர்கள் கரங்கள் பற்றி விடையின் மேல் வருவார் தம்மை அழுது அழைத்து கொண்டவர் தாம் அப்பரே என்ன அவரும் அடியேன் என்றார். அப்போ தான் அப்பரேங்கிறது தான் அடியேங்கிறது அங்கே தான் வருது. அது வரைக்கும் அவருக்கு பேர் அப்பர் கிடையாது. அது வரைக்கும் அவருக்கு பேர் திருநாவுக்கரசர். முதல்ல அப்பா அம்மா வச்ச பேர் மருள் நீக்கியார், சாமி வச்ச பேர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசராக தான் வந்துட்டுருக்கிறார். அங்கே போய் அப்படி கீழே விழுகிறார். அப்படி ஞானசம்பந்த பெருமான் திருவடியில் விழுந்து வணங்குறார். அப்படி வணங்குகின்ற போது அந்த கை அப்படி தன்னுடைய கரங்களால் பற்றி எடுக்கிறார். அப்போ தான் அவர் சொல்கிறார் அப்பரே அப்படின்னாரு. யார்? ஞானசம்பந்த பெருமான். இவர் மகனேன்னு கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் மகனேன்னு சொல்லவே இல்லைங்க. என்ன சொன்னார்? அடியேன் அப்படின்னாரு. அப்பா தானே, அப்பா ஸ்தானத்தில் தான் பார்த்தாரு. அவர் ஒன்றும் அவர் ஞானசம்பந்த பெருமான் எப்படி பார்த்தாருன்னா, அப்பர் சாமிகளை அப்பாவாக தான் பார்த்தார். ஆனால் அவர் எப்படி பார்த்தார் அப்படின்னா குருநாதராக பார்த்தார்.
யார்? ஞானசம்பந்த பெருமான் 5 வயசு குழந்தைய 80 வயசு நாவுக்கரசு பெருமான் குருநாதராக பார்த்தார். அதுதான் சைவம். வயசு அங்கே பேசாது, ஞானம்தான் முக்கியம். யார் ஞானம், குழந்தை ஞானம் பெற்றிருந்தால் கூட நம்ம அதில் வணங்கணும். ஆமாம், நம்மளை விட அந்த குழந்தைக்கு ஞானம் இருந்தால் நம்ம அந்த குழந்தைய வணங்கித்தான் ஆகணும். அதுதான் சைவம். அந்த இடத்துல தான் சொல்கிறார், அப்பறேன்னு சொன்ன உடனே அடியேன் அப்படின்னு. எந்த இடத்துலையும் அவர் வந்து அப்பாவாக நடந்துக்கல. ஆனால் மறைக்காட்டில் மட்டும் பிள்ளாய் அப்படிங்கிறார். இந்த அப்பான்னு இவர் சொன்னதை எங்கே பயன்படுத்துகிறாருன்னா திருமறைக்காட்டில் பயன்படுத்துகிறார். ஏன்னா மதுரையம்பதி போகிறதுக்கு தயாராகிறார். சமணர்களை வீழ்த்துவதற்காக மதுரையம்பதி போகிறதுக்கு தயாராகிற பொழுது அப்போ வந்து செல்ல இசையேன் அப்படிங்கிற பிள்ளாய் அப்படிங்கிறார் அந்த இடத்துல. ஏன் சொன்னார்னா, அந்த சமணர்கள் ரொம்ப வன்மையுடையவர்கள், அவங்களால இந்த குழந்தைக்கு ஏதாவது துன்பம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு அக்கறையில் சொல்கிறார். பிள்ளாய் செல்ல இசையேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறாருங்க, பரசுவது நம்பெருமான் கடல் என்றால் பழுதுவன் தனையாது அப்படின்னு. பெருமான் திருவடி வணங்குறவங்களுக்கு துன்பம் வராது அப்படின்னு அடித்து சொன்னார். அங்கே தான் சொல்கிறார், திருமறைக்காட்டில் தான் சொல்கிறார். இருந்தாலும் நாளும் கோளும் சரியில்லை சாமி, போகிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பொழுது தான் வேயிறு தோழி பங்கன் பாடிட்டு போனார். இது வரலாறு. அப்பர் சாமிகளுக்கும் நம்முடைய பிள்ளையாருக்கும் ஞானசம்பந்த பிள்ளையாருக்கும் அவ்வளவு அன்பு இருக்கும். அப்படி திருவீதியை வணங்கி கொண்டு போகிறார். மன்றலார் செல்வம் அருகு மன்றல் சார் அதான் சொல்கிறார். அருளையே நினைவார் தடுத்தார் கொண்டவன் தவநெறி தந்தும் நமக்கு முன்னர் செய்தனவும் ஆருள் வருக நம்பால் என்று இப்போது அம்பலத்தை அருள் செய்ததும் ஆகிய கருணையனையே வேறொன்றையும் நினையாதவராய் என்று சொல்கிறார். வேற ஒன்றும் அவர் அருளையே நினைவார். பெருமானுடைய திருவருளை நினைந்து கொண்டு அப்படி போகிறார். சேன்படு திரு எல்லை அப்படின்னார். தில்லை மல்லளம்பதியின் எல்லை என்று சொல்லி தில்லையில் 4 புறம் சூழ்ந்த 4 எல்லையாவன. சரி சரி. தெற்கு கொள்ளிட திருநதியின் வடகரையும் மேற்கு நாக சேரியும் வடக்கு திருமுனி, இதெல்லாம் வந்து தில்லையம்பதியினுடைய எல்லைங்க. மணிமுத்தாறு, அப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்க, மணிமுத்தாறு, கொள்ளிட நதியினுடைய வடகரை, இதெல்லாம் வந்து அது வரைக்கும் தில்லையம்பதியினுடைய எல்லை இருக்கு. சேன்படு திரு எல்லை அப்படின்னு சொல்லி இச்செய்கள் நம்பிகள் இத்திருத்தலத்தை அரிதில் நீங்கிய பெருமை குறித்தன. வேகமாக போகிறார். இப்போ கழுமலம் என்று சொல்லக்கூடியது ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த பதி. அங்கே போயிடுறாருங்க. அங்கே போயிட்டு உள்ளே போகிறதில்ல. எப்படி அப்பர் சாமிகள் உழவாரப்பணி செஞ்ச அந்த திருவதிக்குள்ளே போகிறதில்லையோ அதே மாதிரி இங்கே வந்து ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த பதி எது? சீர்காழி. ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த பதிக்குள்ளே நம்ம காலால் நடந்து போகிறதான்னு சொல்லி அந்த ஊர் எல்லையை வளமாக வர்றார். அந்த ஊர் எல்லையை வளமாக வருவார். அப்படி எல்லையை வளமாக வருகின்ற பொழுது சாமி என்ன பண்ணார்னா, சுந்தரம் வந்து உள்ளே வர வர ஞானசம்பந்த பெருமான் மேலே அன்பு வச்சு உள்ளே வராமல் போயிட்டுருக்கிறான்னு சொல்லி பெருமான் வந்து அவருக்கு எதிர்காட்சி கொடுத்தாரு. இவர் வளமாக போகிறாரு, சாமி இடமா வர்றார். ஒரு இடமாக வந்து என்ன காட்சி கொடுத்தாரு? கையிலை காட்சி கொடுத்தாரு. அதை சாதலும் பிறத்தலும் என்று சொல்லக்கூடிய பதிகம் இங்கே தான் பாடுறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, காதில்வெண் குலையனை கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே என்று சொல்லி பாடுறார். பெருமான ஞானசம்பந்த பெருமானை வந்து வணங்கி அவர் உள்ளே போகலை. அப்படி உள்ளே போகாதனால அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா கையிலை காட்சி கிடைச்சது. அப்பர் சாமிகளை வணங்கி அப்பர் சாமி திருத்தொண்டு செய்த பதி திருவதிகை இல்லையா? அக்கா திலகவதி அம்மா ஆட்கொண்டது அங்கே தான் முதல்ல அவர் உழவாரப்பணி செய்கிறார். சமணத்திலிருந்து சைவத்துக்கு வந்தது அதிகை. அதனால் திருவதிக்குள்ளே போகிறதில்ல, சித்தவட மடத்தில் தங்குறார். அங்கே என்ன கிடைச்சது? சாமியினுடைய திருவடி கிடைச்சது. நாயன்மார் வழிபாடு செஞ்சால் என்னெல்லாம் கிடைக்கிது பாருங்க. ஆமாம், பெருமான வழிபாடு செஞ்சால் கிடைக்கும், கொஞ்சம் இல்லை காலதாமதமாக கிடைக்கும். இது சீக்கிரமாக கிடைக்கும், கொஞ்சம் விரைவாக கிடைக்கும். ஷார்ட்கட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு என்னென்ன நாயன்மார் வழிபாடு தான். இறந்து போன கணவனை மீட்ட பெருமை நாயன்மார்களுக்கு உண்டுங்க. ஏர்கோன் கலிக்காமனுடைய மனைவி ஏர்கோன் கலிக்காமன் இறந்து போயிட்டார். சுந்தரர் வந்து தான் இந்த வயிற்று வலி நல்லாகணும்னு இந்த வயிற்று வலியோடவே நான் போயிடுறேன் என்று சொல்லி உடைவாளை எடுத்து தன்னை உயிரை போக்கி கொண்டார். அப்போ தான் சுந்தரர் வரார். சுந்தரர் வந்து சாமி சொல்கிறார், நீ அவனுடைய சூளை நோயை தீர்க்கணும்னு சொல்லி சொல்கிறார். அவர்கிட்டையும் சொல்லிடுறார், சுந்தரன் வந்தால் தான் இந்த நோய் தீரும்னு சொல்லி. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்னா, எந்தை தந்தை கூட்டம் எல்லாம், நான் மட்டும் இல்லை, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாரும் வழி வழியாக சிவபெருமான வழிபாடு செய்கிறோம், வம்பன ஆண்டு கொண்ட ஒருவன் வந்து தீர்ப்பதா? பெருமானையே தூது விட்டவன் சுந்தரர். தன்னுடைய மனைவியின் பால்
பெருமான் வந்து இறந்து கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து இந்த சூளை நோயை தீர்க்கிறதுனா இந்த சூளை நோயோடவே நான் போயிடுறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, இறந்தே போயிடுறார். அதற்கு பிறகு சுந்தரருக்கு தெரியாது, அவர் வீட்டுக்கு போகிறாரு. அப்படி போகிற பொழுது அம்மா என்ன நினச்சிட்டு இருந்தாங்களாம், மானக்கஞ்சாரனுடைய மகள் தான் ஏர்வனாருடைய மனைவி. பாருங்கள், மாமனார் மருமகன் எல்லாருமே நாயன்மார் பெரிய புராணத்தில். அப்பா அம்மா மகன் 3 பேர் நாயன்மார். சுந்தரர் அம்மா அப்பா, அப்புறம் கணவன் மனைவி மங்கையர்க்கரசியார் நெடுசி நெடுமாறனார், மாமனார் மானக்கஞ்சார நாயனார், மருமகன் ஏர்கள் நடிக்காம. எப்படியெல்லாம் நம்ம நாயன்மார்கள் இருக்கிறாங்க பாருங்கள். மாமனார் மருமகன் நாயன்மார், அப்பா அம்மா மகன் 3 பேர் நாயன்மார், கணவன் மனைவி நாயன்மார். இப்படியெல்லாம் நம்ம பெரிய புராணத்தில் தான் பார்க்க முடியும், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இப்போ அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கணவனார் போயிட்டாரு, நம்மளும் இந்த உயரை போக்கிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அப்படி ஒரு முடிவில் இருக்கிற பொழுது எல்லாரும் போய் சொல்கிறாங்க, சுந்தரர் வந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அம்மா என்ன பண்ணாங்களாம், யாரும் அழுகாதீங்க, அழுகையை முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை என்ன பண்ணாங்களாம், பாக்கு மரங்கள் வாழை மரங்கள் எல்லாம் கட்டி ஒரு மங்களமாக மாற்றிருக்காங்க. மாற்றி வந்த சுந்தரரை வரவேற்று அவங்க முதல்ல ஆசனத்தில் அமர்த்தி அதற்கு பிறகு பேசிகிட்டு இருக்கிறாங்க. உணவு படைக்கிறதுக்கு தயாராகிறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, நான் போய் முதல்ல அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இல்லை, அவர் ஓய்வில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, தீது அணைவில்லையேனும் என் மனம் தெருளாது அப்படின்னார். தீது அணைவில்லையேனும் என் மனம் நான் முதல்ல அவரை பார்க்கணும், அவர் சூளை நோயை தீர்த்து அதற்கு பிறகு நான் அவரோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற பொழுது அந்த இடத்த எப்படி சொல்கிறாருன்னா, கருவரும் பெருமை நீர்மை கழிக்காமற் தேவியாரும் பொறுவரும் கணவரோடு போவது புரியும் காலை மருவி இங்கு அணைந்தார் நம்பி என்று வந்தார் போற ஒருவரும் அழுகை செய்யாது என்று சொல்லி அம்மா வந்து யாரும் அழுக வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ தான் உள்ளே போய் பார்க்குறாரு. அவர் வேகமாக போகிறார். உள்ளே போய் பார்த்தா ரத்த வெள்ளத்தில் சரிஞ்சு கிடக்கிறார். யார்? ஏர்வன் நெளிக்காம நாயனார். என் பொருட்டு ஒருவர் இப்படி ஆயிட்டாரு, நானும் இதே நிலைக்கு போயிடுறேன்னு சொல்லி அந்த உடைவாளை எடுத்து தன்னுடைய உயரை போக்கிக்கிறதுக்கு சுந்தரரும் முற்படுறார். அப்போ தான் பெருமான் வந்து அங்கே அவர் உயிர் பெற்று எழுந்துடுறாரு. ஏர்கோனார் எழுந்து அந்த வாளை பற்றி 2 பேரும் அன்பு கொள்கிறாங்க. இது அந்த புராணத்தில். அப்போ தன்னுடைய கணவன் இறந்ததுக்கு பிறகு சுந்தரரை வழிபாடு செய்ததனால் அந்த அம்மா மீண்டும் தன்னுடைய கணவனை பெற்ற ஒரு பெருமை பெரிய புராணத்தில் உண்டுங்க. அப்போ சுந்தரரை வழிபாடு செஞ்சதுனால தன்னுடைய கணவன் மீண்டும் பெற்றார். இப்போ நாயன்மார் வழிபாடு அவ்வளவு சிறப்பு. பெருமான வழிபாடு செஞ்சாலும் கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நமக்கு வந்து ரொம்ப குறுகிய வழி என்னென்னா நாயன்மார்களை வழிபாடு செய்யணும். அவ்வளவு சிறப்பு நாயன்மார் வழிபாட்டில் உண்டு அப்படிங்கிறதுக்காக சொல்ல. இப்போ சுந்தரருக்கு திருவடி தீக்கையும் கிடைச்சது, அதே மாதிரி கைலை காட்சியும் கிடைச்சது. திருவடி தீக்கை எங்கே கிடைச்சது? திருவதிகையில். அப்பர் சாமிகள் மேலே அன்பு கொண்டு அப்பர் சாமி திருவடியை வணங்கி சித்தவட மடத்தில் படுத்திருக்கிற பொழுது சாமி திருவடி கொடுத்தார். இப்போ அதே மாதிரி ஞானசம்பந்த பிள்ளையாரை வணங்கி ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த பதிக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அவர் அவதரித்த பதிக்கே நம்ம காலால் போய் போகிறதா? இதே மாதிரி இன்னொரு பக்கம் போகிறதில்ல. யார்? ஞானசம்பந்த பெருமான் ஒரு பக்கம் போகிறதில்ல. எங்கேன்னா திருவாலங்காட்டுக்குள்ளே போகிறதில்ல. காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்த பதிக்குள்ளே நம்ம காலால் போகிறதா? காரைக்கால் அம்மையார் யாரா? இறைவனுக்கே அம்மா இல்லையா? அம்மை என்று பெருமானே அம்மா என்று சொன்ன பெருமை காரைக்கால் அம்மையார் கொண்டு. அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நாம் காலால் மிதிக்கிட்டு போகிறதான்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் உள்ளே போகிறதில்லை. அவர் ஒரு ஊரினுடைய புறம்பில் இருக்கக்கூடிய ஒரு பதியில் போய் தங்கியிருக்கிறார். சாமி அங்கே போகிறார். இவர் அங்கே போகலை திருவாலங்காட்டுக்குள்ளே. ஆனால் அவர் இருக்கிற இடத்துக்கு திருவாலங்காட்டு பெருமான் வர்றார். வந்து கேட்குறார், அயர்ந்தனையோ என்னை பாடுதற்கு அப்படின்னார். இரவு 12 மணிக்கு கேட்குறார். ஒரு தூக்கம் தூங்கிட்டார். யார்? ஞானசம்பந்த பெருமான். எப்பொழுதும் போனால் ஒரு பாட்டு ஒரு பதிகம் பாடுவார். அந்த அன்னைக்கு அயர்ச்சி கொஞ்சம் தூங்கிட்டார். சாமியே கேட்குறார், அயர்ந்தனையோ என்னை பாடுதற்குன்னு. அப்போ மீண்டும் ஒரு பதிகம் பாடுறார். துஞ்ச வருவாரவர் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் தான் அந்த பதிகங்க. துஞ்ச வருவாரவர் என்று சொல்லக்கூடிய திருவாலங்காட்டு பதிகம்
ஞானசம்பந்த பெருமான் இரவு நேரத்தில் பாடணும். அதனால் திருமுறை அப்படிங்கிறது எப்போ வேணாலும் பாடலாம். அதுக்கு தோஷமே கிடையாது, நிர்மாலிய தோஷம் கிடையாது, எந்த தோஷம் கிடையாது. திருமுறை நீங்கள் நல்ல வீட்லேயும் பாடலாம், மங்கள வீட்லேயும் பாடலாம், அமங்கல வீட்லேயும் பாடலாம். அமங்கல வீட்டில் போய் இப்படியெல்லாம் பாடலாமான்னா பாடலாம், நம்மளுக்கு பாடியிருக்கிறாங்க. அதனால் தேவாரம் எங்கே வேணாலும் பாடலாம். அவ்வளோ பெருமையுடையது நம்முடைய திருமுறைகள். இது சொல்லி இப்போ சீர்காழிக்குள்ளே கொள்ளிட நதிக்கரையெல்லாம் கடந்து சீர்காழிக்குள்ளே வர்றார். சீர்காழிக்குள்ளே உள்ளே போகிறதில்ல, பெருமான் அவருக்கு காட்சி கொடுப்பார். அதற்கு பிறகு அவர் கைலை காட்சி கண்டு அதற்கு பிறகு அங்கிருந்து அவர் திரு ஆரூர் போக போகிறார் என்று சொல்லி கோலக்காவெல்லாம் வணங்கி கொண்டு அதற்கு பிறகு அப்படியே காவிரி கரையினுடைய ஓரத்தில் மயிலாடுதுறை அம்பர் மாகாளம் எல்லாம் வணங்கி கொண்டு அப்புறமா இதுக்கு திருவாரூர் போவார் என்று சொல்லி அடுத்த வாரம் நம்ம அதெல்லாம் விரிவாசம் அடுத்த வார வகுப்பில் விழா இருக்கிறதுனால அடுத்த வார வகுப்பில் அதுக்கு அடுத்த வாரம் நம்ம எப்பவும் போல் வகுப்பு என்று சொல்லி இப்போ அப்படியே எங்கே போயிருக்கிறாருன்னா சுந்தரமூர்த்தி சாமிகள் சீர்காழியினுடைய எல்லையில் இருக்கிறார், உள்ளுக்குள்ளே போகிறதில்லை. ஆமாம், அடுத்த வகுப்புலாம் பார்த்தோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் முங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்மிகள் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் நோங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சி.